ஸோ ஹை கைஸ் நான் உங்கள் இடத்துல தடுப்பானி. சரி, இன்னைக்கு வந்து நம்ம Q&A பார்க்க போகிறோம். நிறைய கேள்விகள் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் லைக் தட்டி விடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சேனலையும் வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய பாட்காஸ்ட் சேனல் நித்தில தண்டபாணி அப்படிங்கிறது அண்ட் தட் கோயம்புத்தூருக்காரன் நித்தில தண்டபாணி ஃபோட்டோகிராஃபின்னு ஒன்று இருக்குது. அதில் இன்னும் வீடியோஸ் போட்டுருவேன். ஸோ எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி கீழே அந்த ஹை பட்டன் தட்டி விட்ருங்க. நம்ம சேனலுக்கு பொருளாதார அளவில் சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய கேள்விகள் இருக்குது. இப்படியே ஒன்றா பார்த்துட்டே வரலாம். ஹியூமன் ஃப்ரம் எர்த் 35. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ குழந்தை பிறக்கிறதுல வந்து இப்போ எல்லாரும் சி செக்ஷன் டெலிவரி அப்படிங்கிறது பண்ணுறாங்க. அப்புறம் நேச்சுரல் டெலிவரி அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இப்போ என்னுடைய ஜாதகம் வந்து சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா? நான் வந்து என்னுடைய சுதந்திரத்தை இது பண்ணிட்டு இயற்கைக்கு எதிராக போனோம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து எந்த எந்த டைமை வந்து சரியான சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்குறாங்க. பாருங்க, இப்போ அ தானா என்ன டைமில் அது இயற்கையாக இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு சொன்னா, அதுதான் சரி. அதில எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அங்க உள்ள இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நேர்மையா நடந்துக்கணுங்கிறது 2வது விஷயம். நான் பின்ன ஒரு வார்த்தை சொல்றேன். நேர்மையா நடந்துக்கணுங்கிறது 2வது விஷயம். ஸோ பிரசவம் அப்படிங்கிறது இயற்கையா நடக்கணும். சரிங்களா? அது என்ன நேரத்தில நடக்குதோ அந்த அந்த நேரம் தான். அது அப்படிதான் நடக்கணும். சரிங்களா? நம்ம வந்து எதுவும் செயற்கையா எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. இது வந்து நார்மல் டெலிவரிக்கு. இல்லைங்க சிசேரியன் பண்ணணும், சி செக்ஷன் பண்ணணும். எப்போ? நார்மல் டெலிவரி ஆகல அப்படிங்கும்பொழுது, நம்ம வந்து அப்படியே விட்டுற முடியாது. அப்ப அந்த நேரத்தில சி செக்ஷன் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது ஒண்ணு வருது. அதுவுமே டாக்டர் கிட்ட விட்டுறணும். நீங்க வந்து நீங்க பண்ணுங்க டாக்டர். எப்போ பண்ணுனா, அந்த தாய்க்கும், சேய்க்கும் எனக்கு நல்லபடியா இருக்கணும். எனக்கு 2 பேரும் சுகமா வரணும் அப்படின்னு சொன்னா, அந்த அது அது இயற்கையா எப்போ? அந்த சி செக்ஷனுமே டாக்டருக்கு தெரியும். அது எப்போ அவங்க பண்ணணுமோ, அப்ப பண்ணட்டும்னு உட்டுறணும். இப்ப நம்ம மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நார்மல் டெலிவரின்னு சொன்னாலே, இல்ல நீங்க சி செக்ஷன் பண்ணுங்கிறாங்க. 1 சரிங்களா? இது இது கூட சரி பிரச்சனை இல்ல. அந்த குழந்தை அந்த நேரத்தில பொறக்குது. இத நான் அந்த குழந்தையினுடைய விதிய மாத்துறேனா, அது அதான்னு கேட்கும்பொழுது, ஒரு நேரத்தில ஆமான்னு தான் சொல்லலாம். சரி பரவாயில்லைங்க. அ பண்றோம், இது பண்றோம். அம்மாவ பத்தி, என் பொண்டாட்டிய பத்தி என்ன கவலை இருக்குதுங்கிற மாரி தான் இருக்குது இந்த ஒரு காரியம் எல்லாமே. ஸோ இது இதுவரைக்கும் பிரச்சனை இல்ல. எல்லாம் அப்படி இப்படின்னு நடக்குது. டாக்டர் வந்து அந்த டைம் எல்லாம் கரெக்ட்டா பார்த்து கரெக்ட்டா சொல்லிடுறாங்க. எவ்ரிதிங் இஸ் ஓகே. அண்ட் குழந்தை பொறக்கிற நேரம் கிடையாது. அந்த குழந்தை பொறந்த உடனே சும்மா தான் இருக்கும். சத்துன்னு ஒண்ணு வைப்பாங்க. அப்ப அது முதல் மூச்சு எடுக்கும் பாருங்க. அதுதான் டைம். ஃபர்ஸ்ட்டு டாக்டர்ஸ் அதத்தான் சொல்றாங்களான்னு முதல்ல நமக்கு தெரியணும். சரிங்களா? அந்த குழந்தை எடுக்கக்கூடிய முதல் மூச்சு. அதுதான் வந்து அந்த ஜாதகத்திற்கு உண்டான டைம். சரிங்களா? இத்தன காம்ப்ளிகேஷன் இருக்கு. நம்ம பாட்டுக்கு நம்ம ஜாதகத்த பார்க்குறோம். எனக்கு பலன் சொல்லிட்டே இருக்கும். நடக்கலைன்னு சொல்லிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? இதுலலாம் எங்க வேணாலும் மிஸ் ஆகலாம். இப்படி ஒரு நேரத்தில இருக்கக்கூடிய நேரத்தில ஒரு பெரிய பிரச்சனை இன்னொன்னு இருக்கு தெரியுமா? அப்புறம் சொல்றேன் பாருங்க. சகோதரம் படிக்கும்போது ஒருத்தர் சொன்ன ஒரு செய்திய நான் சொல்றேன். என்ன சொன்னாருன்னா, இப்ப பெற்றோர்கள் நெறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, டாக்டரே கேட்குறாங்க ஒரு நல்ல நேரம் சொல்லுங்க. ஏன்னா நம்ம அப்படி பண்றோங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. "கிரகத்த போ, நான் என்னமோ பண்றேன்." அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல நேரத்த சொல்லுங்கங்கிறாங்க. நம்ம ஆளுங்களே ஏதோ ஒண்ணு குறிச்சுட்டு வந்து சொல்றாங்க. ஆனா, இவங்க சொல்ற நேரம் வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு டாக்டருக்கு தெரிஞ்சதுன்னா, டாக்டர் இப்பல்லாம் எதுவும் பேசுறதில்ல. சரிங்கன்ட்டு உட்டர்றாங்க. இப்ப ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. சரிங்களா? இவங்க இவங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில வந்து அந்த சி செக்ஷன் பண்ணுனா தான் அந்த குழந்தை வெளிய வருது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எப்ப பண்ணுவாங்களோ அப்ப பண்ணிருவாங்க. ஆனா, டைம வந்து நாம சொன்ன டைம்ல தான் குழந்தை பொறந்ததுன்னு சொல்லிருவாங்க. இப்ப இது வந்து தவறா எத்திக்கலி ராங்கான்னு கேட்டா ஆமா. இப்போ மருத்துவர்கள் செய்றது தவறான்னு கேட்டா, ஆமா தவறு தான். ஒரு குழந்தை வந்து இன்னைக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தில, இந்த சோதிடம், ஜாதகம்ங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இத படித்தவர்களுக்கும், இத பத்தி விஷயம் தெரிஞ்சவர்களுக்கும் இது உண்மையா வேலை செய்யுதுன்னு தெரியும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது, வாழ்க்கையில அதை தொட்டு எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே தவறாவே இருக்கும். நம்மனால கணிக்கவே முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு போயிரும். இப்ப இது டாக்டருக்கு மேல வந்து நம்ம தவறு சொல்ல முடியுமா? அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆமான்னு நம்ம சொல்றதுக்கு முற்படுவோம். ஆனா, அவர்களுடைய இடத்துல இருந்து நீங்க பாருங்களேன். இல்லைங்க, இந்த மாரி பண்ண முடியாதுங்க. இந்த நேரத்தில தாங்க அப்படின்னா, நம்மாளு என்ன பண்ணுவான்? உடனே சண்டை கட்டுவான் போய். நான் சொல்றது செய்யி. காசு வாங்குறேல்லம்பான் நம்மாளு. இல்லன்னா நான் வேற ஒரு இடத்துக்கு போறேங்கிறான். இப்போ வேற ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லும் பொழுது, இந்த டாக்டர்கள் இன்னைக்கு வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரி காசு புடுங்குறதுக்காக தான் முக்காவாசி அப்படிதான் மாறிட்டாங்க. சரிங்களா? ஆனா, நேர்மையான மருத்துவர்களும் உண்டு. அவங்க என்ன பண்ணிருவாங்க, "ஐயோ! இவன் என்னய்யா பைத்தியக்காரனாட்டம் பேசிட்டு இருக்கான். இவ்வளோ நாள் அந்த பொண்ண வந்து நம்ம தான் பார்த்துருக்கோம். அந்த பொண்ணுக்கு உண்டான ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கு. எல்லாமே நமக்கு தான் தெரியும்.
இப்படி இவன் பாட்டுக்கு பைத்தியக்காரனாட்ட போயிட்டான்னா, அந்த பொண்ணுக்கும் குழந்தைக்கும் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி சரிம்பாங்க. ஸோ பல ஆங்கிள்ல வந்து நம்ம இத சிந்திச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் என்ன சொல்றது? அவங்க வந்து குழந்தை வெளிய பொறந்த நேரம், முதல் மூச்சு எடுத்த நேரம் வேறவா இருக்கும். ஆனா நமக்கு, நாம சொன்ன நேரத்த சொன்னாங்கன்னா, ஆயுசு பூரா அந்த ஜாதகம் தப்பா தான் இருக்கும். எங்க போய் பலன் பார்த்தீங்கனாலும், பலன் சரியா வரவே வராது. என்ன பண்றது? இப்ப சோதிடத்தில வந்து அந்த டைம வந்து ஓரளவுக்கு நெருக்கமா அந்த பலன் வரமாட்டேங்குதுங்கன்னு சொன்னா, அத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏன், எதுக்குன்னு கேள்வி கேட்டு, 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 கேட்டு அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே கொண்டு வர முடியும். சரிங்களா? பாரம்பரிய சோதிடத்திலே நான் கேபி சொல்லல. பாரம்பரிய சோதிடத்தில அது கொண்டு வர முடியும். ஆனா, எத்தன பேர்த்துக்கு அது கொண்டு வர தெரியும்னு அடுத்து ஒரு கேள்வி இருக்கு பார்த்தீங்கள்ல. இப்போ இது கொண்டு வரனா, ஓரளவுக்கு ஒரு 10, 15 நிமிஷம் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா, அப்படி கேட்டு, 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 கேட்டு கொண்டு வரலாம். மணிக்கணக்கா இருந்ததுன்னா, 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம்லாம் ஆயிப்போச்சுன்னா, கஷ்டம். ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ஜாதகம் தவறாவே தான் இருக்கும் ஆயுசு பூரா. ஸோ இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால ஒரு ஒரு மனைவி வந்து இதுக்கு குழந்தை பெறக்கு கூட்டிட்டு போறீங்களா? நார்மல் டெலிவரி ஆனாலும் சரி, அது வந்து சிசேரியன் ஆனாலும் சரி, அந்த மருத்துவர்கிட்ட ஒப்படைச்சுருங்க. அ டாக்டரே, நீங்க வந்து என் பொண்டாட்டிக்கு முதல்ல பொண்டாட்டிக்கு தான் முதல்ல முக்கியத்துவம். முதல்ல அத புரிஞ்சுங்க. ஓகே, நம்ம சந்ததி, நம்ம குழந்தை வெளிய வருது. அதெல்லாம் சரிதான். பொண்டாட்டி இல்லாம நம்ம குழந்தைன்னு, என் குழந்தைன்னு மட்டும் வந்துருமா? சும்மா மந்திரம் போட்டாவா வந்துற போகுது? அது ஒரு புள்ள வேணும்ல. அப்போ அது நம்ம குழந்தை, அது என் குழந்தைன்னு உரிமை கொண்டாடுற 2ம் சேர்ந்தா தான் ஒரு குழந்தை பொறக்கும். அப்ப நம்ம குழந்தை. அது குடும்பத்துக்கு தான் அது குழந்தை. சரிங்களா? இப்ப நம்ம குழந்தை நமக்கு முக்கியம். வாஸ்தவம் தான். அதுக்காக பொண்டாட்டிய வந்து விட்டுற முடியாதே. அப்போ முதல் இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தான். அவங்க இல்லாம அந்த குழந்தையே இல்ல. இப்போ முதல் முக்கியத்துவம் பொண்டாட்டிக்கு குடுங்க. பொண்டாட்டி முதல்ல நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஏன்னா, அந்த தாய் அந்த குழந்தை பொறந்ததுக்கப்புறம் எத்தன கஷ்டப்படுவா அப்படிங்கிறது அவளுக்கு தான் தெரியும். அந்த உடம்பு எவ்வளோ உடம்பு, மனசு எவ்வளோ இதுக்கு உள்ளாகும்னு சொல்லி. ஆனா அத்தனையும் பொறுத்துக்கிறா பார்த்தீங்களா, அப்ப அவளுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் குடுக்கணும். அப்ப அந்த பொண்டாட்டிக்கு முதல்ல முக்கியத்துவம் குடுங்க. என் பொண்டாட்டி முதல்ல நல்லா என்னைய முதல்ல கூட்டிட்டு வாங்க முதல்ல. எனக்கு அது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். 2வது என் குழந்தை. அப்ப 2 பேருமே எனக்கு முக்கியம். அதுக்கு எது சரின்னு வருதோ, நீங்க அத பண்ணுங்கன்னு உட்டுருங்க. அது என்ன நடக்குதோ, ஆண்டவன் விதிச்சிருக்கோ அது நடக்கட்டும். அதுதான் ஒரு ஒரு குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய விதி அப்படின்னு சொன்னா, அது நடக்கட்டும். அந்த குழந்தை இயற்கையா பொறந்ததுன்னா ராஜாவா இருக்குமா இருக்கும்? நீங்க ஏதாவது லூசுத்தனமா பண்ணி அவன பிச்சைக்காரன் ஆக்கிட்டீங்கன்னா, நடக்கலாம்ல்ல. யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்ன கடவுளா? என்னப்பா இப்படியெல்லாம் சொல்ற? அதான் கேட்கிறேன். நீங்க என்ன கடவுளா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? உங்களுக்கு எப்படி தெரியும் அது நடக்காதுன்னு நான் சொல்றதுன்னு? இயற்கையா பொறந்ததுன்னா ராஜாவா இருந்திருக்குமா இருக்கும்? நீங்க மாத்தியிருந்தீங்கன்னா? வாய்ப்பு உண்டு இல்லையா? அதனால அதாவது என்கிட்ட நெறைய பேர் கேட்கறது உண்டு. டைம் குறிங்க. வேலையே ஆகாது. எனக்கு சோதிடம் தெரியாதுன்னு நீ என்னை காரி துப்புனாலும் பரவால்ல. நீ என்னை பாராட்டி நான் ஒண்ணும் பெரிய ஆளாகணும்னு எனக்கு அவசியமே இல்ல. நேரம்லாம் குறிக்க முடியாது. அது நடக்கிறது நடக்கிறபடி இருக்கட்டும். உட்ரு அப்படின்ருவேன். அப்படிதான் இருக்கணும். இப்படி இருக்குங்கால், சோதிடத்தில நேரம் குறிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் உண்டே. அது எதனால வந்தது? அது எப்படி நடந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முற்படுறீங்கன்னா, அது சரியான கேள்வி. அப்படிதான் கேள்வி கேட்கணும். அதுதான் சரியான கேள்வி. அப்ப அரசர் காலத்தில இதெல்லாம் நடந்தது. எங்க ஐயா சொல்லியிருக்காரு. ராஜா புள்ள ராஜாவாவே இருக்கான். ராஜா பராக்கிரமசாலியா இருந்தா, புள்ளையும் பராக்கிரமசாலியாவே இருந்திருக்கான். எப்படி இது நடந்தது? அப்படின்னு கேட்டா, இதற்கு எங்க நாள் குறிக்க ஆரம்பிப்பாங்க தெரியுமா? அந்த புள்ளைய மாப்பிள போய் பார்க்கிற நாள்லருந்து குறிப்பாங்க. அந்த புள்ளைய பார்த்து, அது அங்கிருந்து குறிப்பாங்க. அது வேலை கரெக்ட்டா முடிஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன், அங்கிருந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா ப்ரொசீஜருக்கும், அந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கிற வரைக்கும் எல்லா ப்ரொசீஜருக்கும் ஒரு அந்த அந்த சோதிடர் இது குறிப்பார். அவரு அங்க குறிச்சது, அங்கேயே அவரு முடிவு பண்ணிருவார். இது நடக்கும் அப்படின்னு சொல்லி. இது நடக்கும்னா, அவரு எப்படி குழந்தை பொறக்குங்கிற அளவுக்கு அவரு ஜாதகத்த அப்பவே கணிச்சுருவாரு. அவன் தான் உண்மையான சோதிடன். அப்படிதான் இன்னைக்கு நம்ம ஆளுங்க அன்னைக்கு அப்படிதான் இருந்தாங்க. இன்னைக்கும் அப்படி வித்தக்காரங்க உண்டு. ஆனா யாருங்க அவங்களுக்கெல்லாம் வந்து காசு குடுத்து, அவங்களுக்கு உண்டான மரியாதைய குடுத்து, எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா அதுக்கு பின்னாடி? அவ்வளோ ஒருத்தன் மெனக்கட்றான் அப்படின்னு சொன்னா, எவ்வளோ வேலை செய்யணும் தெரியுமா அதுக்கு பின்னாடி? நம்மள் ரூ. 100 குடுத்துட்டு போவோம். அதிகபட்சம் என்ன ரூ. 500 குடுப்பீங்களா? ஒரு ரூ. 1000 ரூ. 10,000 குடுப்பீங்களா? அவன் நாள் கணக்கா செலவு பண்ணதுக்கு மண்டைய போட்டு புழிஞ்சிருவான். அவன் யாரு கூடயும் பேசவே முடியாது. அவ்ளோ கான்சன்ட்ரேஷன் அதுல இருக்கணும். அன்னைக்கு ராஜா பொற்கழிகளா குடுத்து தள்ளுவான். சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு இன்னைக்கு நம்மளே வந்து ததிகினத்தோம்ல தான் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க போறது பொற்கிழிக்கு? ஸோ, அதனால காலம் மாறிப்போச்சு. எல்லாமே டைல்யூட் ஆன ஒரு சூழல்ல நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம இன்னைக்கு வாழ்றது, ஏதோ வந்து நான் ஒரு உருவத்தில இருக்கேன். இந்த உருவத்துக்குன்னு ஒரு தன்மை அப்டின்னாங்க. அப்புறம் ஏதோ எனக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அப்புறம் எல்லாம் சொல்லிக் குடுத்தாங்க. என்னமோ வாழ்றோம். என்ன பண்றோன்னே புரியல. ஏதோ வாழ்றேங்க. சோறு திங்கணுமாமா. தின்ன சோறு காலையில நேரத்தில வெளிய வரணுமாமா. பின்ன வந்து எந்திரிச்சு கொஞ்ச நாள் படிக்கணுமாமா. அந்த படிக்கிற படிப்புல என்னய்யா பயன் இருக்குன்னு கேட்டா, அது தெரியல. ஆனாலும் படிங்கிறாங்க.
பின்ன வேலைக்கு போ, சம்பாரி, இல்ல தொழில் பண்ணு, சம்பாரி, காசு சேர்த்து, பின்ன ஒரு குடும்பங்கிறாங்க. அவங்க சொன்னத செஞ்சது எல்லாத்தையும் திருப்பி என்னைய செய்ய சொல்றாங்க. எதுக்குன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா கடைசியில என்னையும் அதே மாரி பண்ண வச்சுட்டான். இப்படித்தான் வாழ்க்கை. எதுக்குமே அர்த்தம் தெரியல. எதுக்குமே அர்த்தம் தெரியல. கம்ப்ளீட்டா எல்லாமே டைல்யூட் ஆன ஒரு சூழல்ல இருந்துட்டு, திடீர்னு நடுவால நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து, இதுக்கு ஏங்க நடக்கலன்னு கேள்வி கேட்க முடியாது. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய தொடர்ச்சி. இந்த தொடர்ச்சி முந்தைய பல பிறப்புகள்லிருந்து சேர்ந்து வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சி. ஒரு சின்ன பகுதி மட்டும் இப்படி வெளிய எடுத்துட்டு கேள்வி கேட்டோம்னா, குழப்பம் தான் வரும். சரிங்களா? அதுக்கு பதில் சொன்னா, அதுக்கு ஏன்? அதுக்கு ஏன்? அப்ப இதுக்கு ஏன்? இப்படி போயிட்டே இருக்கும். அதுதான் தொடர்ச்சி. இது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். இன்னைக்கு நம்ம ஆளு வெள்ளைக்காரன் கேஎஸ் தியரிங்கிறான். தசாவதாரத்தில பட்டாம்பூச்சியினுடைய சிறகடிப்பிற்கும், ஒரு சுனாமி வருவதற்கும் அர்த்தம் உண்டு. இது கேஎஸ் தியரின்னு கமலஹாசன் பேசினதுனால தான் கேஎஸ் தியரின்னு ஒண்ணு இருக்குன்னே நமக்கு தெரியும். அப்போ அதெல்லாம் நம்புவோமாமா. ஒரு பட்டாம்பூச்சியினோட இறகடிப்புக்கு சிறகு வந்து அடிக்கிறதுக்கு ஒரு சுனாமிக்கு சம்மந்தம் இருக்குன்னு ஒரு வெள்ளைக்காரன் சொன்னா கேட்போமாமா. ஏய்! வாழ்க்கை ஒரு தொடர்ச்சிடா. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குதுடா. இதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்குன்னு நம்மாள் சொன்னா, இவன் பைத்தியக்காரங்கிறான் நம்மாள. உங்களுக்கு புரியுதா? எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் டைல்யூட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது மீட்டெல்லாம் எடுக்க முடியாது. இது இல்லாம போனா, இல்லாம போயிட்டு புதுசா ஒண்ணு தோன்றுனா தான் உண்டு. அதுதான் நிதர்சனம். அதுதான் நடக்கும். மாற்றம் ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அந்த இல்லாம போற காலம் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்காவது சரியா ஓட்டிக்கலாமேங்கிறது தான். இனி போக போக டைல்யூஷன் தான் அதிகமாயிட்டே இருக்கும். யாருமே உருப்பட மாட்டோம். என்னங்க அபசகுனம் அப்படி கிடையவே கிடையாது. நான் சொல்றது சத்தியம். அதுதான் நடக்கும். கீழ தான் போய்க்கிட்டே இருப்போம். மேல எந்திரிக்க முடியாது. ஒரு சிலர் மட்டும் மீண்டு எந்திரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அது அவன் முன் செய்த தவத்தின் பயன். அவன் வந்து இந்த சமுதாயத்தோட தன்னை பொருத்திக்கிட்டே இருந்தானா, அவனும் கீழ போயிருவான். அவன் அதிலிருந்து விலகி நிற்பதற்கு வழிய பார்த்துக்கிட்டான்னா, தப்பிச்சுக்குவான். இனிமேல் ஒரு சிலது பழசெல்லாம் வெளிய வர்ற மாதிரி இருக்கும். ஆனா, வெளிய வர்றதுக்கு உங்களுக்கு விடை தெரியாது. எதுக்கு வெளிய வந்தது? என்ன? ஏது? எதுக்கு? உங்களுக்கு கனெக்டிவிட்டியே இல்ல. திடீர்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வெளிய வரும். ஆனா, எங்க கொண்டு போய் அத பொருத்துவீங்க? தெரியாது. இன்னைக்கு இந்த மாரி அற்புதமான விஷயங்கள் எல்லாம் வெளிய யார் எடுக்குறான்னு கேட்டா, வெள்ளைக்காரன் எடுக்குறான். வெள்ளைக்காரன் எடுத்து போட்டு என்ன பண்ணிடுறான்? அவன் தனக்குள்ள வந்து அத மறைச்சு வச்சும் போட்டு, அத வந்து அழிவுக்காக பயன்படுத்துறான். ஸோ, உங்களுக்கு நல்லதுங்கிறது இங்க நடப்பதற்கு இந்த காலகட்டம், இனி வரக்கூடிய எந்த காலகட்டமும் சாத்தியக்கூறு அப்படிங்கிறது கிடையாது. நன்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே இனிமே கிடையாது. இருக்கிற நாள் வரைக்கும் ஏதோ முடிஞ்ச அளவுக்காவது பாரம்பரியம் ஏதோ ஒண்ணு சொல்லுச்சா, முடிஞ்சா விடை தேடுங்க. இல்லன்னா சொல்றத சொல்றபடி செஞ்சுட்டு பேசாம போயிட்டேவாது இருங்க. ஆ வேற என்னத்த சொல்றது அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. உங்களுக்கு புரிஞ்சுதா? டைம் குறிக்கணுமா? கூடாதான்னு சொல்லிட்டு, டைம் எங்க குறிக்க ஆரம்பிக்கணுங்கிறது புரிஞ்சுதா? இந்த கடைசி நேரத்தில குறிக்கிறது இல்ல. சரிங்களா? கேபி பர்பிள் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சாமி ஆடுவது பத்தி அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா வந்து ஒரு தடவ அம்மா சாமி ஆடுவாங்க. இன்னொரு தடவ குறி சொல்லியிருக்காங்களாம். குறி சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஹை ஃபீவர் வந்துருச்சு. ஆ எங்க ரிலேட்டிவ் வீட்ல இருந்தோம். ஆ அதுக்கப்புறம் அம்மா சாமி ஆடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாரி ஃபீவர் எதுவும் ஆ ஃபீவர் இல்ல. பட் ஏதாச்சும் சண்ட நடந்திருக்கும் வீட்ல. சாமி மூவி, சாமி திருவிழான்னு கூட்டிட்டு போகவே லைட்டா பயமா இருக்கு. அந்த வைப்ல சாமி ஆடுவாங்கன்னு. இப்பலாம் சாமி வரல. கருப்பு மூவில வந்து அப்ப கூட வரல. இது உண்மையா பொய்யா டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சாமி ஆடுறதுங்கிறது உண்ம. நமக்கு வந்து தியானம் பண்றோம். இறைங்கிற அனுபவத்த உணர்றோம். அப்படின்னெல்லாம் நம்ம சொல்றோம்ல. அந்த மாதிரி உயர்நிலை ஆன்மாக்கள் நம்ம கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு அப்படின்னு அந்த பர்ட்டிகுலர் வைப்ரேஷன் அந்த ஃப்ரீக்வென்சிய ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய மூளை அப்படிங்கிறது அ உ அது அந்த அந்த மிஷின் வேலை செய்யும் தான். மூளைங்கிற அந்த மிஷின் வேலை செய்யும் தான். ஆனா எல்லாருக்கும் அது வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இத ஒருத்தவங்கள்ட்ட சொன்னோம்னு வச்சுக்கங்களேன், நம்பிக்கை இல்லாதவர்களோ, ஓவர் அறிவியல்ங்கிற ஒரு பெரிய புத்திசாலின்னு நெனச்சுக்கிட்டு பேசுறவங்கள்ட்ட சொன்னோம்னா, "நிரூவி" அப்படிம்பான். ஏன் நிரூவிக்கல. நான் நான் சயின்டிஸ்ட் கிடையாது. நான் போய் மிஷின் எல்லாத்தையும் கொண்டு வாயா, எல்லாம் அங்க இங்க ஒட்ட வச்சுட்டு, எல்லாம் கண்டுபுடி, எங்க சாமி ஆடு அப்படின்னு நான் 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 அப்படி கிடையாது. நான் வந்து ஒரு பிலாசபர். நான் இத முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் இருக்குன்னு சொல்றக்கூடிய விஷயத்த நான் சொல்றது உண்மதான். அது அப்படிதான். நீ கண்டுபிடி. நீ வந்து அவ்வளோ உனக்கு வந்து அதில நம்பிக்கை இல்ல. நான் எதா இருந்தாலும் என் புலன் அறிவுனால தான் நான் வந்து உணர்வேன்னு சொன்னா, நீ அதுக்கு உண்டான வழிவகைகள உண்டு பண்ணி கண்டுபிடி. அந்த வழிவகைகள்ல வச்சு கண்டுபிடிச்சேங்க, இது நடக்கலேன்னு சொன்னா, உன்னுடைய இயந்திரம் அதற்கு தகுந்தாற் போல இல்லைங்கிறது உண்மையே தவிர, அப்பவும் நான் சொல்றது தப்பு கிடையாது. ஏன்னா, நான் சொல்றது சரின்னு எனக்கு தெரியும். ஏன்னா, என்னுடைய அறிவு வேறு வகையில வந்து எனக்கு முன்னேறி இருக்கு. நான் மனதை பக்குவப்படுத்தி வேற ஒரு இடத்துல அறிவ முதிர்ச்சி பண்ணியிருக்கேன்.
உனக்கு மனம்ங்கிறது ஒண்ணு இருக்குன்னே ஒரு 200 வருஷமா தான் தெரியும். ஏன்னா, நீ வெள்ளைக்காரன பின்பற்றுற ஆள். இந்த அறிவியல் பேசுற புத்திசாலிகளுக்காக சொல்லிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? ஸோ இந்த வகையில இருக்கும் பொழுது, நிறைய சக்திகள் நம்மளை சுத்தி இருக்கு. அதுல நம்மளை விட அறிவில் முதிர்ந்த சக்திகள் நெறைய இருக்கு. அவங்களோட நம்மனால அ எனர்ஜி வைஸ் டேப் பண்ண முடியும். அப்படி எனர்ஜி வைஸ் டேப் பண்ணும்பொழுது, என்னுடைய கான்ஷியஸ் வந்து டம்மி ஆகணும். அந்த கான்ஷியஸ் என்கிட்ட வந்து சேர்ந்துக்கும். சரிங்களா? இதுதான் நடக்குது. இது அறிவியல்னாலலாம் நிரூபிக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா அவனுக்கு அவ்வளோ அறிவு கிடையாது. அவனுக்கு இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியும். அதுக்கு இயந்திரம் அவனுகிட்ட கிடையாது. சரிங்களா? இது தவிர இது எல்லா நேரத்திலயும் நடக்கிற ஒரு கம்யூனிகேஷனும் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல, இந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி எல்லாத்துக்குமே இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா, மனதளவுல சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு ஒரு அ அ ஒடுக்கப்பட்ட ஒரு சூழல்ல வாழக்கூடிய ஒரு மனிதன். அது ஆணோ, பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி. அவர்களுக்கு வந்து இந்த உணர்வுகள் கூடும்போது, இப்ப நம்ம டம்மு டும்மு டம்முன்னு அடிக்கும்பொழுது, நம்மள அறியாம கால் ஆடும் அப்படியே. நம்ம வெளிய ஆடலைனாலும் வீட்டுக்குள்ளேயாவது வந்து ஆடிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் அந்த உணர்வுகளை தூண்டக்கூடிய வாத்தியத்தினுடைய தன்மை அந்த உணர்வுகள தூண்டக்கூடியதான இருக்கக்கூடியது. சாமி ஆடுறவங்க அந்த வாத்திய ஓசை கேட்டு, இல்ல பாட்டு பாடி அவங்கள பாராட்டும் பொழுது தான் அந்த சாமி வர்றதாக இருக்கும். சரிங்களா? அப்படின்னா என்ன? அவன் அப்படியே தன்னை மறந்து எப்படி இருப்பான்? மெய் மறந்து இருக்கும் பொழுது, அவனுடைய கான்ஷியஸ்னஸ் டம்மி ஆயிரும். அப்போ ஒரு செகண்டரி கான்ஷியஸ் அந்த நேரத்தில ஒரு டெம்பரரியா அத வந்து உள்ள ஆட்கொண்டுக்கும். சரிங்களா? இதுதான் சாமி ஆடுறது. ஆனா, சின்ன வயசுலேருந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மனோநிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறது ஒரு கற்பனை போல, ஆஹா! நமக்கும் இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும்ல. அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரத்தில, அவர்கள் தங்களை மறந்து அவங்களும் இந்த மாதிரி ஒரு 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 பெர்சனாலிட்டி டிஸார்டர் மாரி எடுத்துக்கிறதுக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. ரேஷியோ வைஸ் பார்க்கும்பொழுது, இந்த பெர்சனாலிட்டி டிஸார்டர்ங்கிறவங்களுடைய ரேஷியோ தான் ரொம்ப அதிகம். சரிங்களா? தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் அதிகம். அவர்களுக்கு ஊடாகவே உண்மையாலுமே இந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடியவர்களும் இங்க உண்டு. சரிங்களா? ஸோ, யார் உண்மையாலுமே சாமியார்றாங்கிறது வந்து ஜென்யூனா பார்த்து நம்ம வந்து இருந்து அனுபவிக்கும்போது தான் தெரியும். இப்ப சாமி வருது அப்படின்னு சொன்னா, சாமி என்னத்துக்கு வருது? "தாயே தக்கன எனக்கு அத கொண்டா, இத கொண்டா, எனக்கு அலங்காரம் பண்ணு." அதுக்காகவா சாமி வருது? கிடையாது. சாமிக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நாம சாமின்னு வருது, அதுக்கு மரியாதை செய்றோம். சாமி ஆடுறது, சாமி வர்றதுக்கு உண்டான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அது நமக்கு ஒரு சில அ எச்சரிக்கைகள வந்து நமக்கு சொல்றதுக்கு தான் வருது. நல்லது நடக்கிறத சொல்லணும்னு அவசியம் கிடையாது பாருங்க. சரிங்களா? நல்லது நடந்தா நாம சாமியவே மதிக்கவே மாட்டோமே. நாம தான் நம்மளையே மறந்துருவோமே நல்லது நல்லது நடந்ததுன்னா. அதனால சாமி வந்து ஒரு நல்லத சொல்றதுக்கு சாமி வரணும்னு அவசியம் கிடையாது. நல்லது பாட்டுக்கு அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு. அத கெடுக்காம இருந்தா சரி. அப்ப ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொன்னா தான் அந்த தெய்வம்ங்கிறது ஒரு யாரு தெய்வம் வரான்னு நீங்க அடுத்த கேள்வி கேட்கணும். சாமி வருது இல்லையா? எந்த சாமி வருதுன்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்கணும். பூராமே காவல் தெய்வமா தான் இருக்கும் பாருங்க. பூராமே காவல் தெய்வமா தான் இருக்கும். கருப்பு சாமி வருது, முனியப்ப சாமி வருது, மாடம் வருது இல்லையா? மதுரை வீரன் வருது. பின்ன வேற என்ன? காளி வருது. எல்லாமே காவல் தெய்வம் தான். முருகன் வர்றாரு அப்படின்னு சொல்றது வந்து அந்த காவடி டைம்ல முதல்லலாம் வேலன் வெறியாடல்னு சொல்லி ஒரு வழக்கம் வந்து தமிழர்களிடம் இருந்தது. இன்னைக்கு வெறியாடல்லாம் கிடையாது. சரிங்களா? அப்போ முருகன் வராருன்னு சொன்னா, அந்த காவடி ஆடக்கூடிய அந்த மத்தியில திரும்பவும் சொல்றேன். அது அது ஒரு பர்ட்டிகுலர் ஆளுக்கு வரும். இப்ப எங்க குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, வழி வழியாக வரக்கூடியதில எங்க அத்தை ஒரு ஆளுக்கு வந்து முருகன் வருது. அவங்க அந்த ஒரு அத்தைக்கு மட்டும் பயங்கரமான மரியாதை உண்டு. மத்தவங்களும் ஆடுவாங்க. ஆனா, அவங்கள பெருசா இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அவங்க சொல்றது மட்டும் தான் அங்க வேலை நடக்கும். சாமி வர்றதுங்கிறது நமக்கு குறிகாட்டி குடுப்பதற்கா. உங்களுக்கு ஒரு துன்பம் இருக்கும். அத கேட்கும்பொழுது அது சொல்றது எல்லாம் சரியா இருக்கும். அது அவங்களுக்கு உங்கள பத்தி தெரியணும்னே அவசியம் இல்ல. ஆனா, உங்களோட எல்லாத்தையும் அவங்க கரெக்ட்டா சொல்லுவாங்க. இதுதான் சாமி வர்றது அப்படிங்கிறதுக்கு உண்டான இலக்கணம். அது சொல்றது பூராமே சரியாவே இருக்கும். உங்களால மறுத்தே பேச முடியாது. அது ஜென்யூனான இடம். தவிர சாமி வர்றது, ஜென்யூனா சாமி வர்றதுன்னா, அம் ரொம்ப சீன் ஆர்ப்பாட்டம்லாம் ஒண்ணும் இருக்காது. பெரிய ஆர்ப்பாட்டம், சீன் எல்லாம் ஒண்ணும் இருக்காது. ஜென்யூனா சாமி வருது. அவங்க அவங்க பாட்டுக்கு பேசாம இருப்பாங்க. அந்த ஒரு நேரம் அப்படி விடுக்குன்னு இப்படி ஆவாங்க. அப்படியே ஆயிருவாங்க. அப்படியே ஆயிட்டு அவங்க பாட்டுக்கு பேசாம இருந்துட்டு பேசிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து, "சரியா, நான் போயிட்டு வரேன்டா." அவ்வளோதான். அவங்க 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 பாட்டுக்கு போவாங்க, கோயிலுக்குள்ள போவாங்க, சூடமத்துவாங்க. அவங்க அப்படியே இருந்துருவாங்க. "இல்ல போயிட்டு வரேன்டா" அப்படின்னா மறுபடியும் ஒரு 2 இழு இழுக்கும். அவ்வளோதான். இதுதான் ஜென்யூனா அந்த அந்த ரிசீவிங் அண்ட் இது இருக்கக்கூடிய அந்த ஒரு டைம். அது ரிசீவ் ஆகுற டைமும், கட் ஆகுற டைமும் இப்படி தான் இருக்கும். ரொம்ப மைல்டா போயிரும். அதுதான் ஜென்யூனா நடக்கக்கூடிய இடம். அத தவிர்த்து நம்ம பார்க்குற விஷயம் பூரா ஆளுக எல்லாருமே, இந்த ஏதோ ஒரு மனதிற்குள்ள புதைத்து வைக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள வெளிய கொண்டு வரதுக்காக தைய தக்கான்னு குதிக்கிறது தான். ஸோ அவங்கள எல்லாத்தையும் நம்ம சாமி வந்ததுன்னு
சொல்ல முடியாது. அவங்களுடைய உணர்வுகள அவங்க கட்டுப்படுத்துவதற்குண்டான அந்த ஒரு மனோநிலை வாய்த்து விட்டது அப்படின்னு சொன்னா, இந்த மாரி எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டாங்க. இப்ப ஜமாப் அடிக்கிறாங்க போட்டு டம்மு டும்முன்னு. அப்படியே கால் ஆடுது. "என்ன? ஆமா நல்லா இருக்கு கேட்கறக்கு. இப்ப என்ன?" அப்படின்னு நெனச்சு பாருங்களேன். உங்களுக்கு ஆட்டமே தோணாது. ஆனா உண்மையாலுமே சாமி வருதுன்னா, உங்கள வந்து அந்த கான்ஷியஸ்னஸ மக்க வச்சுரும். அது நீங்க தான் ரிசீவிங்ல இருக்கீங்க. வேற வழி இல்ல. அப்படின்னு சொன்னா அது மக்க வச்சுரும். இப்ப நான் இந்த விஷயத்த சொல்லிட்டேன். இப்போ இந்த மனசுக்குள்ள வந்து தன்னை ஸ்டாரா காட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலை அட்டென்ஷன் சீக்கிங்ல இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன சொல்லுவாங்க? எனக்கு ஜென்யூனா நடக்குது. எனக்கு அவன் திருப்பி நான் இத சொன்னதையும் அவன் திருப்பி அவனுக்கே அவன் திருப்பியும் சொல்லிக்குவான். நான் ஜென்யூன்னு சொல்லி. நான் நேர்மையா தான் இருக்கேன்னு சொல்லி. அதுவும் ஒரு சிக்கல். ஸோ உண்மையாலுமே சாமியார்வங்கள பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த இந்த ஏமாத்து வேல, இது ஏமாத்து வேல பண்றாங்க தான் இல்லன்னு இல்ல. ஆனா இந்த மாதிரி போலியாக ஒரு ஒரு ஏதோ ஒரு மனோநிலையினுடைய ஒரு இதனால ஒரு ஒரு இந்த மாரி எல்லாம் நடக்கக்கூடியது இன்னைக்கு நேத்தைக்கு இல்ல. இது காலங்காலமா இருக்க தான் செய்யுது. சரிங்களா? அதனால டெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் நெறைய நம்ம ஆட்கள் வச்சிருக்காங்க. முதல்ல குறி கேட்பாங்க. "நீ யாரு? எங்கிருந்து வந்திருக்க? உன்னுடைய அங்க அடையாளங்கள் சொல்லு." சரியா? அதெல்லாம் கேட்பாங்க. "உன் பேர் என்ன?" இது எல்லாமே கேட்பாங்க. கேட்டுட்டு ஏதாவது ஒரு டெஸ்டிங் வைப்பாங்க. இங்க இந்த மாரி எல்லாம் இது இருக்கு. இது உண்மதானா? இதுல இவங்களுக்கு தெரியும். அது என்ன நடக்குதுன்னு. மேபி வெளியூர்க்காரங்கள வச்சு ஏதாவது ஒண்ணு ரகசியமா இருக்கக்கூடியது. இவங்களுக்கே அந்த பூசாரி கேட்பார். இந்த மாரி ஒண்ணு இருக்குல்ல. இது என்னன்னு சொல்லு பாப்போம். அப்படிம்பாங்க. அப்போ அதாவது இப்போ சாமின்னு உட்கார்ந்துருக்காங்கல்ல ஒரு ஆளு. அவங்களுக்கு இவங்க சொல்ற விஷயம் தெரியாது. ஆனா இவங்களுக்கு தெரியும். ஏதாவது பழைய ஒரு விஷயமா ஏதோ ஒண்ணு. அத வந்து குறிப்பு சொல்லி கேட்டு பாப்பாங்க. அப்போ அது கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் சரியா சொல்லும் பொழுது தான் அவங்க ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இது இது எங்கேயாவது சும்மா ரேண்டமா யாராவது சாமியார்கள்ட்ட கேட்டு வருவாங்களா? அவங்க வந்து மழுப்பிட்டே இருப்பாங்க. "ஏய் என்கிட்டயே கேட்கறியா? ஏய் நான் யாருன்னு தெரியுமா? ஏய்ம்பாங்க." உண்மையாலுமே சாமியார்றது வந்து அப்படி பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா? சாமிக்கு தெரியுங்க. அதனால தாங்க அது சாமி. சரிங்களா? ஆசாமி வேற, சாமி வேற. ஆசாமி ஆடுனான்னா தான் ஒண்ணுத்துக்கு பலனே கிடையாது. அவனுக்கு பதிலும் கிடையாது அவன்ட்ட. சாமி வந்து ஆடி ஆர்ப்பாட்டம் பண்ணி இது பண்ணாது. சரிங்களா? அது வர்றது ஒரு காரணத்துக்காக. வந்தோமா வேலைய முடிச்சோமா அது கிளம்பி போயிட்டே இருக்கும். யாஹ்! அம் அவங்களுக்கு நமக்கு ஃபேவரைட்டான ஒரு பொருள். அதாவது நான் லிவிங் திங். நமக்கு நல்லது, கெட்டதுன்னு சிம்ப்டம்ஸ் காட்டுமா? நம்ம எமோஷன்ஸ் கிராஸ்ப் பண்ணுமா? பண்ணாதுங்க. அதனால தான் அதுக்கு பேரு நான் லிவிங் திங். உயிர் உள்ளது ஒன்று மட்டுமே மனமானது வேலை செய்யும். மனமானது வேலை செஞ்சா மட்டும் தான் ஏதோ ஒண்ணுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது அதுக்கு இருக்கும். சரிங்களா? அன்லீஷ் த பவர் வித்தின். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அ கொலை சேவல் அப்படின்னு ஒரு படம் இருக்காம். அவங்க பார்த்தாங்களாம். எனக்கு தெரியல அப்படி ஒண்ணு இருக்கான்னு. பார்த்தாங்களாம். அது வந்து ஒரு சோகமான, எதிர்பார்க்காத ஒரு முடிவாக அந்த படத்தினுடைய முடிவு இருக்காம். கிளைமாக்ஸு. ஓகே. அது வந்து இவங்கள வந்து ரொம்ப அ ஆழமா அது வந்து பாதிச்சிருச்சு. இந்த படத்த ஏன்டா பார்த்தோம் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ஸோ, அப்போ எனக்கு மனசுல எழுந்த ஒரு கேள்வி இது அப்படின்ட்டு. என்னன்னா, இப்ப நம்ம மேனிஃபெஸ்டேஷன் நம்ம நினைத்ததை நினைத்தபடி செய்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலைன்னு இருக்கு பார்த்தீங்களா? வித்த. அதன்படி பார்க்கும் பொழுது, நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்து உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைய உருவாக்குது அப்படிங்கிறது அந்த அந்த சொற்றொடர், அந்த வாக்கியம் உண்மதான் அப்படின்னு சொன்னா, இப்ப நாம வந்து நல்லது, கெட்டது அப்படின்னு சொல்லக்கூடியத ஆழமா யோசிக்கும்போது அது மேனிஃபெஸ்ட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். நான் செத்துருவேன்னு நெனச்சா நான் செத்துருவேன். சரிங்களா? எவ்வளோ உடல் ஆரோக்கியத்தோட இருந்தாலும் சரி, நான் செத்து போயிருவேன்னு நீங்க ஆழமா நம்புனீங்கன்னா, நீங்க செத்து போயிருவீங்க. சரிங்களா? அதே நோயுற்றவன் எனக்கு நோயே கிடையாது. நான் 100 வயசு நான் ஆரோக்கியமா இருப்பேன்னு நெனச்சா, அவனுடைய உடல் மாறி அவன் ஆரோக்கியமா இருப்பான். நெறைய ஆதாரங்கள் இதற்கு உண்டு. மெடிக்கல் மிராக்கிள்ன்னு கண்ணாடி கழட்டி டாக்டர் சொல்ற மாரி இதற்கு நெறைய ஆதாரங்கள் உண்டு. டாக்டர் ஜோசப் மர்ஃபின்னு சொல்லக்கூடிய அவருடைய அந்த த பவர் ஆஃப் த சப்கான்ஷியஸ் மைண்ட் புக் வாங்கி படிச்சு பாருங்க. எண்ணற்ற விஷயங்கள் உண்டு. நெட்ல தேடி பாருங்களேன். இந்த மாரி நெறைய மருத்துவர்கள் வந்து, "நீ இன்னும் 3 மாசம் தான் இருப்ப, 6 மாசம் தான் இருப்பேன்னு" சொல்லிட்டு, மருத்துவர் கெளம்பி போயிருவாரு. ஸோ, அவரு வந்து இன்னும் ஆயுசு பூரா 10, 20 வருஷம், 30 வருஷம் உயிரோட இருப்பார். மனோபலம் தான் அதற்கு காரணம். சரிங்களா? ஸோ, என்ன நெனைக்கிறீங்களோ, அது கண்டிப்பா நடக்கும். ஸோ, அதனால தான் பார்க்க, கேட்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்மை பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. இத தான் வந்து கரண சுத்தின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன? கரண சுத்தினா, அந்த கரணம்னா என்ன? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இது 4ம் சுத்தமா இருக்கணும். இல்லேன்னு வச்சுக்கங்களேன், சிக்கிக்கும். சாமிய வந்து நம்மனால உணர முடியாது. சரிங்க. சாமி உணர்றதெல்லாம் 2வது இருக்கட்டும். உடலே கெட்டு போயிரும். சரிங்களா? ஸோ, அதனால நல்லது, கெட்டதுன்னு நீங்க நம்புறத ஆழமா நெனச்சீங்கன்னா, அது கண்டிப்பா நடக்கும். அப்போ நடிகர்கள் வந்து
இந்த மாரி நல்ல, கெட்டன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து இமேஜின் பண்ணி நடிக்கும் பொழுது, அது அவங்கள வந்து ரியல் லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆயி பாதிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எந்த மாதிரின்னா, அது அவங்க வந்து ஈடுபாடு வந்து நடிப்போட நிறுத்திட்டு அடுத்து அவங்க பொழப்பு பார்க்க போயிறணும். அடுத்த பொழப்பு பார்க்க போயிறணும். அவங்கள பொறுத்தவரைக்கும் அது ஒரு வேல. நீங்க காலையில 9 டூ 5 வேலை செய்யுங்கன்னு வச்சுங்களேன். அந்த வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது, நீங்க வீட்டுக்கு வரணுங்கிற அந்த நெனப்புல தான் இருக்கு. வீடுங்கிறது தான் ஞாபகம் இருக்கணும். வேலைய தூக்கிட்டு வரக்கூடாது. இன்னைக்கு நெறைய பேர் அத பண்றாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு பாருங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்றேன். இந்த வேலைய செஞ்சு போட்டு அந்த அதே மனோநிலையோடவே வீட்டுக்கு வரும்பொழுது, வீடு 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 மாரி நமக்கு தெரியாது. திருப்பி அந்த வேலையில இருக்கக்கூடிய எண்ணம் தான் இருக்கும். அந்த வீடு பூரா உருப்படவே உருப்படாது. சரிங்களா? ஆனா அப்படி இல்லாம, ஒரு சிலர் அந்த வொர்க் லைஃப் பேலன்ஸ் 5 மணியோட இந்த சாப்டர் முடிஞ்சுது. என் வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி எனக்காக காத்திருப்பா. என் புள்ளை எனக்காக காத்திருக்கும். அது வேற ஒரு உலகம். அத நான் அனுபவிக்கிறதுக்கு போறேன். இந்த ஸ்ட்ரெஸ்ஸ நான் இங்க கொண்டு போய் இழக்கறதில்ல. இது 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 வேற. இது இது நாளைக்கு காலையில பார்த்துக்கலாம். இங்க எனக்கு ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை காத்திருக்கு. நான் அத தான் அனுபவிக்க போறேன்னு, இந்த ஒரு ஒரு மைண்ட் ஷிஃப்ட் நமக்கு வரணும். அந்த குடும்பமெல்லாம் பாருங்க ரொம்ப நல்லாருக்கும். சரிங்களா? இன்னைக்கு பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. பெண்கள்னால இந்த உணர்வு மாற்றத்த வந்து உடனே எல்லாம் கொண்டு வர முடியாது. அவங்க வந்து அவங்கள வலுக்கட்டாயப்படுத்திக்கிட்டா தான் அந்த ஒரு மாற்றத்துக்கு வர முடியும். நெறைய பெண்களுடைய மனோநிலையும், உடல்நிலையும் பாதிப்படைவதற்கெல்லாம் இதுதான் காரணம். கேட்டா ஃபெமினிசம் பேசுவீங்க. எதுக்கு எனக்கு வேண்டாத வம்பு. அதனால இந்த இந்த மனோ மாற்றத்த கொண்டு வர தெரியணும். வேலைன்னா வேலை மட்டும் தான். அத நான் தூக்கிட்டு வேற எங்கேயும் சுத்தக்கூடாது. சரிங்களா? அப்படி நடிகர்கள் இருக்கும் கால், நோ இஷ்யூஸ். அப்படி இல்லாம, நான் அந்த ஸ்கிரிப்டையே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா, ஆப்வியஸ்லி இது நம்மள பாதிக்கும். இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? கண்டிப்பா நடக்கும். மணி மெக்கோ அவர் என்ன கேட்கிறாருன்னா, "விபூதி ஏன் வைக்க வேண்டும்? விபூதி வைப்பதன் பொருள் என்ன? ஆ ஏன் பெருமாளை கும்பிடுபவர்கள் கீழிருந்து மேல் வைக்கிறார்கள்? ஏன் சிவனை கும்பிடுபவர்கள் இடத்திலிருந்து வலதில் விபூதி வைக்கிறார்கள்?" ஓகே. இன்னைக்கு நாம வந்து திருநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர், அதுக்கு பேரு விபூதி கிடையாது. திருநீர். சரிங்களா? தமிழ்ல அதற்கு பேரு திருநீர். நீர் அப்படின்னா என்ன? நீற்று போன ஒரு விஷயம். அது சாம்பல் ஆயிடுச்சு. அது நீத்து போச்சு. அது அவ்வளோதான் வேஸ்ட் அப்படின்னு சொல்றேன்ல. அது சாம்பல். ஆனா அது திருநீர், திருச்சாம்பல் அதற்கு பேர். சரிங்களா? அது சாம்பல்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுரும். அடுப்புக்கரியில இருக்கிறத தூக்கி மண்டையில வச்சு சுத்துறதில்ல பார்த்தீங்களா? அப்போ ஒரு சாம்பலுக்கு ஏதோ மகத்துவம் உண்டுங்கிறதுனால தான் அதை திருன்னு சொல்லியிருக்காங்க. திருங்கிறது வந்து தமிழரினுடைய வழக்கத்தில திருங்கிறது மிகுந்த உயர்ந்தன்னு அர்த்தம். அதனால தான் திருவிளையாடல் புராணம் பார்க்கும்போது ஈசனாரினுடைய இத காட்டும் பொழுது என்ன சொல்லுவாங்க? திருமார்பு, திருச்சடை, திருக்கண்டிகை எல்லாமே அவர சொல்லும் பொழுது ஒண்ணு கூட திருன்னு இல்லாம இருக்கவே இருக்காது. அதனால தான் நம்மளுடைய ஊர்களுக்கே திருங்கிற பேர் வந்து இருக்கும். திருப்பூர், திருப்போரூர், அ இன்னும் நெறைய திரு வச்சுக்கங்களேன். சரிங்களா? அப்போ திருங்கிறது வந்து மிகுந்த உயர்ந்த, அதுக்கு மீறி வேற எதுவுமே இல்ல. தெய்வ நிலைக்கு மட்டும் தான் திருன்னு சொல்லுவாங்க. நாம இப்ப திருநித்திலன் தண்டவாணின்னு சொல்லிக்கிறோன்னா, நம்ம நம்ம அப்படி அது நம்ம அதான் அது கொஞ்சம் உயர்ந்தது. என்னையும் கொண்டு போய் அது கூட பொருத்திக்கிறேன் அப்படிங்கிற. அதுக்கு இலக்கணம் இருக்கா இல்லையான்லாம் நம்ம பார்த்துக்கிறது இல்ல. நானும் அப்படி திருமதி எல்லாம் சொல்லிக்கிறோம் இல்லையா? அதுக்கு இலக்கணம் இருக்கான்லாம் பார்த்துக்கிறது. தெய்வத்திற்கு தான் அந்த நிலை. அப்படின்னா அவ்வளவு உயர்ந்ததாக சொல்லக்கூடியது திருன்னு சொல்லக்கூடியது. அப்ப நீருங்கிறது நீற்று போனது. அது இல்லாம அப்படி சாம்பலாய் போனது. வீணாய் போனது. அதான் நீற்று போனதுங்கிறது. ஆனா அதிலே ஒரு மகத்துவம். திருநீரு. சரிங்களா? அது விபூதி இல்ல. திருநீரு. திருச்சாம்பல். சரிங்களா? அந்த திருச்சாம்பல்ங்கிறது 2 வகையா செய்யலாம். 1 எப்படி? அருகம்புல் மட்டுமே உண்டு இருக்கக்கூடிய காராம்பசுவினுடைய சாணத்தை எடுத்து இது ஒரு வழி. இல்லையா? அருகம்பில் மட்டுமே உண்ணக்கூடிய காராம்பசுவினுடைய பாலை அருந்திய கன்றினுடைய சாணத்தை எடுத்து இது 2ல எது கிடைக்குதோ சந்தோஷம். இதை எடுத்து அதை வரட்டி தட்டி, அதை வந்து வரட்டி தட்டும் பொழுது அதற்கு மேல அரிசியினுடைய உமி வைத்து, சரிங்களா? அரிசியினுடைய உமி வச்சு தட்டி, அத வரட்டி பண்ணி, அந்த வரட்டிய இத்தன ஒரு புடம் போட்டு எரிச்சு எடுக்கிறதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. அதுபோல புடம் போட்டு எரித்து, அதில் வரக்கூடிய சாம்பலை எடுத்து பூசறதுக்கு பேரு திருநீர். திருச்சாம்பல்னு சொல்லக்கூடியது. அதில உங்களுக்கு வாசனைக்காக செவ்வாதம், இல்ல புனுகு இப்படிங்கிறதெல்லாம் சேர்த்திக்குவாங்க. சரிங்களா? இது போல பண்ணும் பொழுது, நம்மளுடைய உடல் அவயங்கள், அங்கங்கள்ல வந்து ஒரு சில எனர்ஜி சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு. சரிங்களா? இந்த நெற்றி பகுதி, கண்டப்பகுதி,
பிடரி, நம்மளுடைய திருத்தோள், திருமார்பு, திருவயறு, உந்தி அப்படிம்பாங்க. உந்தி. அதற்கப்புறம் இங்க புஜம், அதற்கப்புறம் நம்மளுடைய மணிக்கட்டு, முன்கை. இந்த 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 சாரி இதுதான் மணிக்கட்டு. இது முழங்கை. இங்கே முன்கை, இந்த மணிக்கட்டு. அதுக்கப்புறம் அதே போல நம்மளுடைய பின் புறமுதுகு. அதற்கப்புறம் நம்மளுடைய தொடைப்பகுதி. சரிங்களா? முழங்கால், அதுக்கப்புறம் கணுக்கால், கெண்டைக்கால், கீழே வந்து பாதம். பாதத்தினுடைய மேல் பகுதி. இவ்வளவு இடங்கள்ல அந்த திருச்சாம்பலை இடுவது அப்படிங்கிறது வழக்கம். இது உங்களுக்கு ஒரு பழக்கமா குடும்ப வழியில வந்தா சரியா செய்யுங்க. அப்படி இல்லைன்னா, ஒரு சைவ மரபுல போய் முதல் படிநிலையில ஒரு தீக்கை வாங்குனீங்கன்னா, இதற்குண்டான வழி அவங்க சொல்லி தருவாங்க. செய்யுங்க. இத சொல்லும் பொழுது சாமியினுடைய பேர சொல்லிட்டே பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அது? இறைவன் வாழக்கூடிய, பதி இருக்கக்கூடிய இடமாக சொல்லக்கூடியது. அந்தந்த இடம் வந்து நம்மளுடைய எனர்ஜி சென்டர்ஸ். அந்தந்த இருக்கக்கூடிய அவயவங்கள் ஒரு சில சக்தி உள்வாங்கும். அந்த சக்தி வந்து வெளிய போகக்கூடாது. வேறு ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடியது அதையும் தாக்கிறக்கூடாது. அதை மறைப்பதற்காக திருச்சாம்பல் இடுவதுங்கிறது வழக்கம். சரிங்களா? இதுக்கும் இதுக்கும் இந்த குலத்தவர்கள் தான் இத செய்யணுங்கிறதுக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது. இத ஒரு இஸ்லாமியர் செஞ்சாருன்னா, அவருக்கு என்ன? இதெல்லாம் நடக்காதுங்க. அது எப்படிங்க? அது சைவர்களோட இதுங்க. ஏய்! யாரா இருந்தாலும் உடம்பு உடம்பு தான்யா. யாரா இருந்தாலும் அதே அவயவங்கள் தான், அதே சக்தி நிலைகள் தான். யாருக்கா இருந்தாலும் திருச்சாம்பல் இட்டா அது வேலை செய்யத்தான் செய்யும். இதுக்கு எங்க மதம் வந்ததே? மதம் பிடித்து மனிதர்கள் அலைகிறதுனால தான் இத்தனை பிரச்சனை. உடம்பு எல்லாத்துக்குமே ஒண்ணு தான். பெண்கள் இடுவார்களா? கரங்கள்ல இட்டு, கால்கள்ல இட்டு பார்த்துருக்கேன். அவயவங்கள்ல இடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை சைவ பெரியவர்கள் பெண்கள் இருக்கீங்கன்னா சொல்லுங்க. எனக்கு தெரியல. அந்த மரபு எனக்கு நான் ஆண்கள் இட்டு பார்த்துருக்கேன். ஸோ, அதனால பெண்கள் இருக்கன்னா கண்டத்தில இது பார்க்கலாம். மித்தபடி உடல் மறைப்பு இருக்கிறனால தெரியாது. ஆம்பளை தான் வெறுமனோட சுத்துற சுதந்திரம் இருக்கே. அதனால நம்ம கண்ணுக்கு தெரியுது பார்த்துர்றோம். ஸோ, இப்ப எனக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு வேளை சைவ பெரியவர்கள் பெண்கள் இருக்கீங்கன்னா, நீங்க சொல்லுங்க. அந்த மாரி உங்களுக்கும் தீக்கை வாங்கும்பொழுது அந்த மாரி திருநீர் இடுவது வழக்கமான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க. இப்படி இந்த பாதுகாப்பிற்காக அணிவதே திருநீர், இல்ல திருச்சாம்பல்னு அர்த்தம். அதற்கு அதன் பொருள் சொல்லிட்டேனா? பொருளும் சொல்லிட்டேன். எதற்காக அதை வைப்பதுன்னு சொல்லிட்டேன். இது ஒரு விளக்கம். இன்னொன்னு, இந்த பட்டை ஓடுறது ஏங்க 3 கோடுல போடுறாங்க? நடுவால ஏங்க குங்குமத்த வைக்கிறாங்க? சரியா? அப்படி ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இதுலயும் ஒரு பிரச்சனை. என்னன்னா, சிவத்தை மட்டுமே வழிபடுவேன்னு சொல்றவங்க குங்குமம் வைக்க மாட்டாங்க. நான் சக்தியை மட்டுமே வழிபடுவேன்னு சொல்றவங்க திருநீர் வைக்க மாட்டாங்க. 2ம் ஒண்ணு தாங்க. அவங்க திருநீர் வைப்பாங்க, குங்குமம் வச்சுக்குவாங்க. இதுல ஒரு பஞ்சாயத்து வேற நம்மளுக்கு. சரிங்களா? சக்தியை வழிபடுபவர்கள் காதுல கடுக்கன் குத்தியிருப்பாங்க. சிவத்தை வழிபடுபவர்கள் திருநீரை வந்து இப்படி பண்ணியிருப்பாங்க. காதுல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல திருநீர் இருக்கும். இத்தனை பிரச்சனை மனுஷன் பாருங்க. சாமி கும்பிடுறது சாமிங்கிறது ஒண்ணு தான். அதுல எத்தனை பாகுபாடு பார்த்து வச்சிருக்கான் பாருங்க மனுஷன். மோசமான ஒரு ஆளுங்க மனுஷன் தான் உண்மையாலுமே. சரி போட்டும். இப்படி இந்த பட்டையிடுவது 3ங்கிறதுக்கு நிறைய காரண காரியங்கள் சொல்லப்படுதுங்க. சரிங்களா? ஒண்ணுமே இருந்திருக்காது. எடுத்திருப்பா, பலார்ன்னு போட்டிருப்பான். அது பார்க்கறதுக்கு 3 கோடு விழுந்திருக்கும். அவன் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிளா சொல்லிட்டு போயிரலாம். அப்படி இல்லைன்னா, இந்த 3ங்கிறதுக்கு நிறைய இது இருக்கு. இடகலை, பிங்கலை, சுழுமுனைன்னு சொல்லக்கூடிய அந்த 3. வேற என்ன 3 இருக்கு? நம்மளுடைய முத்தோஷங்களை சேர்த்து சமன்படுத்துவது. இப்படியெல்லாம் ஒவ்வொரு 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணவம், கன்மம், மாயைன்னு சொல்லக்கூடிய இந்த 3ஐயும் வந்து அடக்கணும். அதற்கு வந்து வழி இந்த இடத்துல இருக்கு. இறைவன் இந்த இடத்துல இருக்கிறான். பதி இருக்கக்கூடிய இடத்துல இந்த 3ம் வேலை செய்யாது. இந்த மாரி அந்த 3க்கு பல விளக்கங்கள் சொல்லலாம். அப்ப ஏங்க நடுவால அந்த குங்குமத்த வச்சாங்க? அப்பா இந்த 3ம் அடங்கணும்னு சொன்னா, அங்க மத்தி வேலை செய்யணும். உன்னுடைய புருவப்பூட்டு அப்படிங்கிறது தொறக்கணும். சரிங்க. வாசி கூடணும். சுழுமுனை நாடி வேலை செய்யணும். இதுக்கு எல்லாத்துக்கும் சாவி எங்கய்யா இருக்குன்னு கேட்டா, அங்க இருக்கு. அதை சுட்டி காட்டுவதற்காக தான் பொட்டு அங்க வச்சாங்க. இவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் குறியீடுகள். இதையவே படுக்க போட்டு அடிச்சா பட்டை, நிக்க போட்டு அடிச்சா நாமம். லாஜிக் 2ம் ஒண்ணு தான். அங்கேயும் அதே 3 தான். அங்கேயும் பாருங்க நடுவால லட்சுமிக்கு வந்து நடுக்கோடு கரெக்ட்டா ஈஸியா தெரியற மாதிரி அங்க கான்சன்ட்ரேட் பண்ற மாரி சிவப்புலயே இருக்கும். அவங்களுதுலயும் ஒரு பிரச்சனை. பெருமாளையும், பெருமாட்டியும் சேர்த்து கும்பிட்டா, நம்ம வந்து 3 நாமம் இருக்கும். நான் லட்சுமிய மட்டும் தான் கும்பிடுவேன்னா, நடுநாமம் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு ஏதோ பேர் வச்சிருப்பாங்க. அது எனக்கு தெரியல. அது மட்டும் தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் மனிதர்கள்ட்ட பிரச்சனை இருக்கு இன்னைக்கு. முன்னவே சொன்னேன் தெரியுமா?
மனிதன் இன்னைக்கு சீர்கெட்ட ஒரு நிலையில இருக்கான்னு சொல்லிட்டு அது இப்படிதான். எல்லாத்துக்கும் அவனுக்கு தனித்துவம்னு ஒண்ணு வேணும். எங்கடா தனித்துவம்? நீ ஆல்ரெடி ஒரு தனித்துவமான ஒரு ஆள் தான். ஒரு ஆன்மான்னு சொல்லிட்டு, அதுக்கு மேலயும் ஒரு தனித்துவமான்னு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கங்களேன், என்னைய முட்டாள்ன்றுவீங்க. மேட்ரு இவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதற்காக தான் இது பண்ணப்பட்டது. பட் இன்னைக்கு வைக்கிறதெல்லாம் நம்ம 2 வகையான திருநீர் சொன்னேன்ல. இது ஒரு வகையான திருநீரு. இன்னொன்னு மந்திர திருநீர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து சித்த மருத்துவர்கள்ட்ட கேட்டா கிடைக்கும். வருடத்திற்கு ஒரு முறை நம்ம வைத்தீஸ்வரன் கோயில்ல வந்து கிடைக்கும்னு சொல்லப்படுது. எந்த காலத்துலேன்னு எனக்கு தெரியல. புரட்டாசி மாதமா? இல்ல கார்த்திகை மாதமான்னு தெரியல. அந்த ஒரு மாதம் மட்டும் அளவா தான் குடுப்பாங்க. ஒரு பொட்டலம். அது எத்தனையோ காசு குடுத்து முன்பதிவு செஞ்சு வச்சு வாங்கிக்கணும். அதுக்கு பேரு மந்திர திருநீர்ன்னு சொல்லுவாங்க. இந்த திருநீர வாயில போடுறதும், தலையில போடுறதும் ஒரு வழக்கு இருக்கு தெரியுமா? அது அதிலிருந்து வந்ததுதான்னு ஒரு பாரம்பரிய சித்த மருத்துவர் ஐயா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். செல்வராஜ் ஐயா. அது வந்து நிறைய ஆம் என்ன சொல்றது? அந்த அந்த உபரசம்னு சொல்லக்கூடாது. இந்த செந்தூரம். அப்படிதான். அதான் வார்த்தை. அந்த நிறைய வகையான செந்தூரங்கள், அந்த மாரி மருந்து பொருட்களை வைத்து நீர் பண்ணி, அதன் மூலமாக செய்யக்கூடிய திருநீரு. சித்த பெருமக்கள் அதை தான் அணியிறது. அதுதான் அணிவாங்க. சரிங்களா? அது பயங்கர பொட்டன்ஷியலா வேலை செய்யும். உடம்ப வந்து அப்படியே இளமையாவே வச்சுக்கிட்டே இருக்கும். எங்க போக அந்த இதுக்கு? ஒரு சித்த மருத்துவர் யாராவது நல்ல நேர்மையான சித்த மருத்துவர் தெரிஞ்சிருந்தா, அவர்கிட்ட காசு பணத்த குடுத்து, செஞ்சு தாங்க ஐயான்னு சொல்லி, நல்ல பணிவோட நின்னு கேட்டு செஞ்சு வாங்கிட்டு வந்து போட்டீங்கன்னா சந்தோஷம். நல்ல வேலை செய்யும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அது வந்து மருந்தாக வேலை செய்வதனால, அத வாயில இட்டுக்கொள்வது, உச்சந்தலையில போடுவது அப்படிங்கிறது நம்மளுடைய வழக்குல வந்து இருந்தது. இதுதான் திருச்சாம்பல், திருநீர் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான அ வழிவகையறா இப்படிதான் வந்தது. சரிதானுங்களே? ம். அடுத்தது டெல்டா பாலாஜி. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப நேரம் ஆயிப்போச்சுல்ல? சரி பரவால்ல. பாவம், புண்ணியம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அப்போ நாம எப்படி கர்மாவை பொறுத்து மறுபிறவி உள்ளது அப்படின்னு சொல்றீங்க? புரியல. இத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. பாவம் செஞ்சா மறுபிறவியலாவது அதனை கழிக்க வேண்டும் என்றும் சொன்னீர்கள். இப்பொழுது நான் ஆணவ கொலையோ அல்லது கற்பழிப்போ செய்தேனெனில் அது பாவம் இல்லையா? அ வாதத்திற்கு கேட்கவில்லை. தங்களுடன் வாதம் கொள்ளும் அது ஓகே. நம்மள பெருமையெல்லாம் பேச வேண்டாம். புரிதலுக்காக கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி இது சொல்றாங்க. பாருங்க, பாவம், புண்ணியங்கிறது உண்மையாலுமே இல்ல தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பாவம், புண்ணியம் அப்படிங்கிறது மனிதன் அவனுக்கு ஏற்படுத்திக் கொண்ட தன்னுடைய தேவைக்காகவும், தற்காப்புக்காகவும் ஏற்படுத்திக் கொண்ட ஒரு விஷயம் தான். ஸோ பாவம், புண்ணியம்னு ஒண்ணு பை டிஃபால்ட் இயற்கையில அப்படி ஒண்ணு உண்டாச்சான்னு கேட்டா இல்ல. ஆனா, அது ஞானியர்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். ஏன்னா, அவர்களுக்கு தேவைங்கிறது எதுவுமே இல்ல பாருங்களேன். அவர்களுக்கு தேவைங்கிறது எதுவுமே இல்ல. அவங்க இறைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 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 ஒற்றைத் தன்மையும் உணர்ந்துட்டாங்க. அதனால அவர்கள் எந்த செயலையுமே செய்வது இல்ல. எந்த செயலையுமே செய்யாதவர்கள்ட்டருந்து தீங்கான ஒரு செயல்ங்கிறது ஒண்ணு ஏற்படவே ஏற்படாது. ஏங்க, செயலே இல்லேன்னு சொல்லும்பொழுது, இப்ப பாவம், புண்ணியமே இல்ல. நன்மை, தீமைன்னு எப்படி வரும்? அவர்கள் செய்யக்கூடியது தீங்கானது செய்ய மாட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவர்கள் நன்மையை செய்வார்கள்ன்னு எப்படி சொல்றீங்க? இந்த விளக்கமெல்லாம் நமக்காக சொல்லப்பட்டது. ஞானியர்கள் இதற்குள்ள வரவே மாட்டாங்க. இந்த விளக்கமெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டது. ஒரு ஞானி செய்யக்கூடிய செயல் என்னைக்குமே நன்மையாகவே இருக்கும். தீமையாக இருக்காது. இந்த விளக்கம் யாருக்கு? ஞானிக்கா? கிடையாது. அது நமக்கு. சரிங்களா? அப்படி பார்க்கும் பொழுது, இந்த பாவ, புண்ணியம் இல்லைங்கிறது சத்தியம். அதுல மாற்றம் இல்ல. யாருக்கு பொருந்துங்கிறது தான் முக்கியம். இறையை உணர்ந்தவர்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். நமக்கு இல்ல. இப்ப நீங்க சொன்ன மாரி ஒரு சில தகாத காரியங்கள் செய்து விட்டோம் அப்படின்னு சொன்னா, இதனால் ஓர் உயிர் பாதிக்கப்படுது பார்த்தீங்களா? அந்த பாதிக்கப்பட்ட உயிர் ஏதோ ஒரு எண்ணம் கொண்டிருந்தாலோ, அந்த எண்ணம் நம்மை பாதிக்கும் 1. அந்த எண்ணத்தினால் அவர்கள் சொல்லக்கூடிய சொல் நம்மை பாதிக்கும் 2. எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்டா, நான் இன்னும் இதேபோல் கலங்கமான மனோநிலை கொண்ட ஒரு காரணத்தினால, இது எல்லாமே என்னை பாதிக்கும். நான் இன்னும் ஆசாபாசங்களோடும், தேவைகளோடும் இருக்கக்கூடிய காரணத்தினால, இதெல்லாம் என்னை பாதிக்கும். இந்த மனித தேகம் பூண்டிருக்கும் பொழுது, இந்த மாரி தகாத செயல்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நன்மையா தோன்றலாம். நீண்ட ஆயுசுல நான் செய்யாத தவறு அத்தனையும் செஞ்சிருப்பனா இருக்கும். எனக்கு பூரணமான ஆயுசு. ஆனா, என்னால நல்ல வாழ்க்கையே வாழல. அப்படி வாழ்ந்திருப்பனா இருக்கும். இந்த உடல் விட்டு அந்த ஆன்மா பிரியும் பொழுது, அப்ப அந்த ஆன்மா தன்னிலை உணரும் பொழுது, அப்ப அது உணரும். "என்னடா இத்தன கொடும்பாவம் செஞ்சுட்டோமே!" அப்படின்னு சொல்லி. அப்ப நாம இன்னும் இந்த பிறப்பிறப்பான சுழற்சிக்குள்ள தான் இருக்கோம்.
பல பெரியவர்கள் நமக்கு முன் சென்றவர்கள் நம்மை கவனித்துக் கொண்டு தான் இருக்காங்க. அதான் தெய்வம் கவனிக்குது, தேவர்கள் கவனிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மை திருத்துவதற்காக மீண்டும் இந்த செய்த செயலுக்கு இவன் தவறு, இது பிற உயிரை துன்பப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது உணராம, பிற உயிரும் தானும் ஒண்ணு தான். அப்ப இவன் தனக்கு தானே வந்து ஒரு துன்பத்தை ஏற்படுத்திக் கொண்டது போல போல அப்படிங்கிறது உணராம இப்படி செய்தானே, இந்த உலக வாழ்வு, இங்க பிறப்பிறப்புங்கிறது நித்தியம்னு நெனச்சு, சுயநலத்திற்காக இப்படி ஒரு காரியத்த செய்தானே. அவன் இன்னும் இறை உணரல. இது எல்லாம் அவன் திருந்தி மாறுவதற்கு எத்தன பிறப்பு வேணுமோ, அத்தன பிறப்புக்கு அவங்க திருப்ப திருப்ப நம்மள ஆட்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்படித்தான் இத செய்யாத, இத செய்யாதே. ஏன் செய்யாதேன்னு சொல்றாங்க? அது தப்புடா, செய்யாதடா, பாவம்டா. என்ன பாவம்? இறையை உணர்வதற்கு இது எல்லாம் கேடான செயல்களாக இருக்கிறது. உன்னுடைய வேலையே இங்க நீ வர்றதே இறைவனை உணர்வதற்கு மட்டும் தான். அத செய்வதற்கு இது அத்தனையும் தடையாக இருக்கிறது. பாவம். புண்ணியம் செஞ்சா பரவாயில்லையா சாமி? அதுவும் பிரச்சனை தான். பாவம் செஞ்சா ஒரு மாதிரி ஒரு பிறப்பு. புண்ணியம் செஞ்சா அதற்கு ஏற்ற மாரி ஒரு பிறப்பு. அப்போ நம்ம சாமிய உணர்ந்திருக்க மாட்டோம். என்ன ஒரு அட்வான்டேஜ் புண்ணியம் செஞ்சா, அந்த இறையை உணர்வதற்கு உண்டான ஒரு ஏதுவான குடும்பமும், சூழலும் அமைந்த ஒரு இடத்தில் நாம் பிறப்பெடுப்போம். அதுதான் ஒரு அட்வான்டேஜ். அத தவிர்த்து பாவம் செஞ்சவனும் பொறக்க தான் போறான். புண்ணியம் செஞ்சவனும் பொறக்க தான் போறான். அதனால ஞானியர்கள் என்ன சொன்னாங்க? "ஐயா சாமி, என்னை உட்றப்பா. நான் எதுவும் பண்ணல. நான் செஞ்சேன்னே நான் சொல்லவே இல்ல. என் செயல் அனைத்தும் இறை செய்தது. அவ்வளோதான். நான் ஒரு கருவின்ட்டு போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு. கடைசி வரைக்கும் பாருங்க, நாயேன், கடையேன், இழிநிலை கொண்டோன் இப்படியே பேசிட்டே இருப்பாங்க. என்னையும் தடுத்தாட்கொண்டாச்சு, ஞானம் குடுத்தாச்சு, முக்தி அளிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அவங்க இன்னும் எங்கேயும் மாட்ட போற அப்படி இருந்தும் அவங்கள எப்படி வச்சுக்கிறாங்க? நாயேன், கடையேன், சரிங்களா? ஏழை அப்படியே சொல்லிட்டே இருக்காங்க பாருங்க. நான் பெரிய ஆளே கிடையாது சாமி. நீ தான் பெரிய ஆள். ஏன்? ஆணவ மலம் கூடிறக்கூடாது. இப்போ இது சொல்றதுனால ஆணவ மலம் கூடாம போயிருமோ? இல்ல. அது நமக்கு காட்டுற எக்ஸாம்பிள். ஆனா, அவர்களுக்கு மலச்சேர்க்கையே இல்ல. இறைவன் வந்து தீக்கை செய்த பிறகு 3 மலமும் நீங்கிவிடும். அப்ப என்ன இறைங்கிறது உணர்ந்துட்டாங்க. ஐயா நான் உன்னால தான் தப்பிச்சிருக்கேன். நீ தான் பூரணம். நான்கிறது ஒருத்தன் உருவாவதற்கு நீ தான் காரணம். அப்போ உன்னையன்றி வேறு இங்க எதுவுமே இல்ல. அப்ப இங்க எந்த செயலும் உன்னையன்றி எதுவும் நடப்பதும் கிடையாது. அவர்கள் உணர்ந்ததுனால அத சொல்றாங்க. அதனால தான்னு சொல்லக்கூடிய இந்த சரீரத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை அவர்கள் எப்படி சொல்றாங்க? நாயேன், கடையேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னிடமிருந்து வந்தது. எனக்கு இன்னும் தெரியாதது எத்தனையோ இருக்கு. அத்துணையும் உனக்கு தெரியும். அதனால நீ தான் பெரியவன். நான் கடையன், நாயேன், நான் ஏழை. இந்த ஏழைங்கிறது அறிவினால சொல்லக்கூடிய இல்ல. காசு பணத்தினால ஏழை இல்ல. ஏழை. அப்ப அவங்களை அவ்வளவு தாழ்த்திக்கிட்டாங்க. உணர்வின் ரீதியாகவே அவர்கள் தாழ்த்திக்கிட்டாங்க. நம்ம வாய் வார்த்தையாவது தாழ்த்தறக்கு பழகுவோம். பின்ன உணர்வு ரீதியா அது நடக்கும். அப்ப இந்த பாவம், புண்ணியங்கிறது எல்லாமே, இந்த இலக்கணம் எல்லாம் யாருக்காக கொடுக்கப்பட்டது? இன்னும் அந்த ஒரு தெளிவின் நிலை பெறாதவர்களுக்காக கொடுக்கப்பட்டது இந்த விளக்கம் எல்லாமே. இந்த நிலை மாறி இறையங்கக்கூடிய அந்த நிலை உணர்ந்தவர்களுக்கு இந்த எதுவுமே பொருந்தாது. கண்ணபிரான் பல சூழ்ச்சிகள் செய்தார். பல கோடி பேர் இறப்பதற்கு அவர் ஏதுவான ஒரு காரணமாக இருந்தார். முடிஞ்ச அளவுக்கு அவர் தடுக்கிறதுக்கு பார்த்தார். ஆனா நடந்த வாட்ட காணோம். சரி அடிச்சு சாவு. தடுக்கிறதுக்கும் பார்த்தேன். நிக்கல. சரி செவ்வனே நடத்துவதற்குண்டான வழியும் பார்க்குறேன். பண்ணுனார். நிறைய குறும் பண்ணார். நிறைய அத அவரையவே வந்து எத்தனையோ பேர் குறை சொன்னாங்க. காந்தாரி சொல்லாத குறையா? இல்லையா? 100 பேர் 100 மக்கள் இறந்துட்டேன். நீ இப்படி நல்லவனா, பாவமா அப்படி இப்படின்னு 1008 சாபம் குடுத்தாங்க இல்லையா? இது எதுவும் கண்ணனை பாதிக்கவில்லை. ஏன்? ஏன்னா அவரு உணர்ந்த ஒரு நிலையில இருக்காரு. அவர வந்து மனிதனோட ஒப்பிட முடியாது. கட்டோடு இருக்கக்கூடியவனையும், கட்டிலிருந்து விடுபட்டவனையும் ஒப்பிட முடியாது. இத மனிதனுடைய அந்த ஆணவம் ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது. அது திருப்ப அது எப்படி டேய் இருடா அது இப்படித்தான்டா அப்படின்னு சொல்றதுக்கு முற்பட்டாலும் ஒரு சிலர்னால தான் அத புரிஞ்சுக்க முடியும். எல்லார்னாலயும் முடியாது. அதுதான் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் இருக்குல்ல. சிலப்பதிகாரத்துல இருக்குல்ல. ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும். அப்படி உருத்து வந்து என்ன தொடர்ந்து வந்து இது பண்ணுமா. செஞ்ச செயல் நம்மள தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. எப்படி? கன்மம்ங்கிற மலம் கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்கும். திருப்ப கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்கும். செஞ்சே இல்ல. அது கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்கும். யார் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது? சாமி ஒண்ணு தான். இல்ல, நாம தான் பண்றோம்.
கன்மம் யாருகிட்ட இருக்கு? பக்கத்து வீட்ல இருந்து கடன் வாங்கிட்டா வந்தோம்? நம்மகிட்ட தான் இருக்கு. நம்ம கன்மம் தான் நமக்கு வேலை செய்யும். சரிங்களா? அதனால இந்த பேச்செல்லாம் வந்து யாருக்காக? நமக்காக. சரிங்களா? ஞானியர்களுக்கு அந்த இடத்திலிருந்து பார்க்கும்பொழுது பாவ, புண்ணியம், நன்மை, தீமை அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டை தன்மைங்கிறது இல்ல. சித்த பெருமக்களினுடைய பாட்டுல பார்த்திருப்போமே. துவைதம் என்ற நிலை மாறி அத்துவிதம், அத்வைதம்னு சொல்லக்கூடிய அந்த நிலை வாய்க்கும் பொழுது இது எல்லாம் நீங்கும்பாங்க. அதுவரைக்கும் இருக்கும். மாயை, துரோதாயி எல்லாம் எத்தன வார்த்தைகள் இருக்கு. துரோதாயினா மறைப்புன்னு அர்த்தம். இதெல்லாம் மாயை தானே! இல்லையா? செந்தில்குமார் அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் உங்க வீடியோ வந்து நிறைய பார்த்துருக்கேன். ஒரு ஒரு நாள் கருப்புசாமி பாட்காஸ்ட் போடுறோம். ஒரு நாள் ஐயனார் பாட்காஸ்ட் போடுறோம். ஒரு நாள் வந்து காளி பாட்காஸ்ட் போடுறோம். இதெல்லாம் ஒரே மாரி கும்பிடணுமா? இல்ல தனித்தனியா ஒவ்வொரு பேர சொல்லி கும்பிடலாமா? நம்ம ஒவ்வொரு சாமியும் தனித்தனியா கும்பிடலாமா? இல்ல மொத்தமா தெய்வத்தையும் ஒரே மாரி கும்பிடலாமா? எஸ், யூ கேன் டூ எனிதிங். நீங்க கேட்குற 2மே சரிதான். கருப்புசாமி பார்த்தா கருப்புசாமின்னு கும்பிடுங்க. காளிய பார்த்தா காளின்னு கும்பிடுங்க. மாடன பார்த்தா மாடன்னு கும்பிடுங்க. இல்லைங்க எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான், சிவதன்மை தான்னு சொன்னா சந்தோஷம். ஆனா எல்லாத்தையும் ஒண்ணா பார்க்கக்கூடிய மனப்பாங்கு நம்மகிட்ட இருக்கான்னு ஒண்ணு பார்த்துக்கணும். அது அது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது, எல்லா தெய்வத்திற்கு பல உருவம் அவ்வளோதான் இல்லைங்களா? அந்த மாரி ஒரு ஒரு தெய்வத்திற்கு போகும்பொழுது, அந்தந்த இடத்திற்கு உண்டான அந்த தெய்வத்திற்கு உண்டான தன்மையின்பால் வழிபட்டுக்குங்க. ஆனா, உங்களை வழிநடத்தி செல்லுவதற்குன்னு ஒரு சக்திய மட்டும் புடிச்சு வச்சுக்கங்க. அது உங்களுக்கே தெரியும். இது யார்கிட்டயும் போயெல்லாம் கேட்க வேண்டாம். இயற்கையாகவே நம்மகிட்ட ஒரு டிஃபால்ட்டான ஒரு 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 புரோகிராமிங் நம்மகிட்ட இருக்கும். ஜஸ்ட் அத நீங்க டேப் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னா போதுமானது. சரிங்களா? அந்த டிஃபால்ட் புரோகிராமிங் கிட்ட இப்ப ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி தெய்வம் பிடிக்குது இல்லையா? எல்லாத்துக்கும் முருகர பிடிக்கிறதில்ல. எல்லாத்துக்கும் பாலரூபமான முருகரையே பிடிக்கிறதில்ல. இளம் வயது இருக்கக்கூடியதா இருக்கட்டும். ஒரு சிலருக்கு குழந்தைய தான் பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து கல்யாண ரூபத்தில இருக்கக்கூடியவர் தான் பிடிக்கும். ஒரு சிலருக்கு ராஜ அலங்காரத்தில தனியா இருக்கு. அப்போ முருகருங்கிறது ஒரு சாமி தான். ஆனா, எனக்கு இப்படி பார்த்தா தாங்க எனக்கு மனசுல திருப்தி. சொல்றவங்க உண்டுல்ல. அப்போ அந்த ஒரு நிலையில வந்து ஒரு தெய்வத்த ஒரு நிலையில ஊன்றி மனசுல நிறுத்திக்கங்க. நான் வேற எந்த கோயிலும் போக வேண்டாம், சாமி கும்பிட வேண்டாம். அங்க போய் இது கருப்புசாமிகிட்ட போயிட்டு, நான் கருப்புசாமி முருகனா தான் பார்க்கலாம். ஏன் போய் உங்கள வலுக்கட்டாயப்படுத்திக்கிறீங்க? முதல்ல அந்த உணர்ந்ததுக்கப்புறம் எல்லாமே தானாவே எல்லாமே ஒண்ணா தான் தெரியும். அதுவரைக்கும் இந்த நடிக்கலாம் வேண்டாம். சாமி நீ எல்லாமே ஒண்ணு தான்னு சொல்றாங்க. எனக்கு இன்னும் அறிவினுடைய முதிர்ச்சி இல்ல, ஞானம் இல்ல. அதனால நான் இருக்கிறபடியே பார்க்குறேன் சாமி. ஆனா, இந்த ஞானத்த நீ எனக்கு குடு. நான் எதுனாலும் நான் உங்கிட்ட தான் வந்து நிப்பேன் பார்த்துக்கோ. அப்படின்னு ஒரு தெய்வத்த வச்சுக்கங்கன்னு சொல்றேன். விநாயகர கும்பிடுறவங்க ஒரு ஆள் இருப்பாங்க. என்ன ஆனாலும் சரி, டக்குனு ஏதாவது ஒரு பிரச்சனை, எதுனாலும் சரி அந்த அந்த புத்தி விநாயகர்ட்ட தான் போகும். போகணும். சித்தவர் மக்களை கும்பிடக்கூடியவர்கள் இருப்பாங்க. இல்லையா? குருவாக நினைத்து வழிபடக்கூடியவர். அப்போ இது போல தான் நம்ம வந்து ஒரு ஆள் வச்சுக்கங்க. ஃபோக்கஸ் என்னைக்குமே ஒருத்தர் மேல தான் இருக்கணும். அதுதான் நம்மள ஈஸியா கொண்டு வரும். இல்ல இந்த நாய் வாய் வச்ச மாரி ஆயி போயிரும். இங்க போலாமா, அங்க போலாமா, அங்க போலாமா. ஃபோக்கஸ் இல்லன்னா இந்த இறைங்கிறது வந்து நம்மகிட்ட எவ்வளோ பேசுறதுக்கு முற்பட்டாலும், நம்மளுக்கு அது தெரியாம போயிரும். அப்ப தெய்வங்கள் இறைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 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 சக்திய பல வடிவங்கள்ல நம்ம வார்த்து வச்சிருக்கோம் இங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி இது பண்ணிக்கங்க. அவ்வளோதான். ஆனா, ஆயுசுக்கு ஒரு ஒரு உருவத்தின் மீது கவனத்த வச்சுருங்க. அந்த உருவம் கடந்து உண்மை நிலைய அந்த அந்த உருவமே தாங்கி அந்த திருவருளே குருவருளாக வந்து உங்கள கூட்டிட்டு போகும். அதுக்கு நீங்க ஒரு ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸ் இருக்கணும். ஆனா, மத்த எல்லா இடத்துக்கும் போங்க. எல்லாத்தையும் அததன்படி இருக்கிறபடி அதனுடைய வழக்கத்தோட கும்பிடுங்க. நோ இஷ்யூஸ். அதுல யாரு வந்து சொல்லப் போறா? ஒண்ணும் கிடையாது. நமக்கு ஞானம் வந்து தெளிந்த பிறகு எல்லாமே ஒண்ணு தான்னு நமக்கு தெரிஞ்சிற போகுது. அதுவரைக்கும் பார்க்கக்கூடிய, காணக்கூடிய காட்சியின்படி அப்படி இருந்துக்க வேண்டியது தானே! அவ்வளோதானே! குழப்பிக்கவே வேண்டாம். ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை மனித வாழ்க்கை. எளிமையான முறை இறைவனை அடையக்கூடியது. காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க வேண்டாம். ஈஸியான ரொம்பலாம் வந்து ப்ரொசீஜர் எல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. சாமி அதெல்லாம் கேட்கல. ஏன் ப்ரொசீஜர்? உடல் இப்படி இருக்கணும். அப்பதான் ஆரோக்கியமா இருப்போம். மனம் ஒன்றும். இல்லையா? காரணம் வந்து இது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். காரணம் வந்து ஒழுக்கமா இருக்கணும். அப்பதான் மனம் ஒடுங்கும். இவ்வளோதானே! எல்லாத்தையும் சமநிலையில பாரு. அப்பதான் நீ தேவையற்ற காரியங்கள் செய்ய மாட்ட. இவ்வளோதானே! இதுக்காக சொல்லப்பட்டது தான் இந்த சட்டதிட்டங்களே தவிர, மித்தபடி எல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? நம்ம யோக வாசிஷ்டம் பார்க்கும் பொழுது, அதில லீலாவதின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த லீலாவதியினுடைய கதையில பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சரஸ்வதி தேவி தான் வழிபடுவாங்க.
அப்போ சரஸ்வதி தேவி வரும்போது பெரிய கதை போகும். அப்போ நீ சரஸ்வதி தேவி தானேன்னா, நான் சரஸ்வதியும் கிடையாது, யாரும் கிடையாது. நான் வந்து இறை. நான் பிரம்மஸ்வரூபம் நான். நீ என்னை இப்படி பார்த்த, எனக்கு ஒரு பேர் வச்ச, நான் அதனால உன் கண் முன்னாடி இப்படி தோன்றினேன். அவ்வளோதான். நீ எனக்கு ஒரு விளக்கம் நீயா குடுத்துக்கிட்ட. நான் இந்த விளக்கத்திற்கு உட்பட்டவன் கிடையாதுன்னு அந்த ஒரு விளக்கம் அதில வரும். இதுதான் உண்மையான இறைவனுடைய சொரூபம். நாம முருகர முருகர் மாரி பார்க்கணும்னா, இந்த திருவருளே குருவருளாக வரும். எப்படி அந்த முருகன் ரூபத்திலேயும் உங்களுக்கு வரும். ஓகே. இன்னும் நெறைய கேள்வி இருக்கு. எனக்கு வாயெல்லாம் வலிக்குது. அ ஒரு ஒரு சரி அடுத்தது பார்ப்போமா? இந்த ஒண்ண மட்டும் முடிச்சுட்டு போயிரலாம். ரோஹித் ரெயின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்ன்னா, நம்ம அந்த இது போட்டோம்ல, அ ஜூன் மாச பலன் போட்டோம்ல, அதில என்ன கேட்டிருக்காருன்னா, போன மாசம் காணொளி பார்த்தேன். ஜூன்ல எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப அடுத்த மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. விருச்சிகனாலே எலிச்ச வாயும் தானா? அப்படின்னு ஒருத்தரு. அ அதுக்கு நான் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன். நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ப்ரோ? ஒரே பாட்டுல அம்பானி ஆகணுமான்னு கேட்டு சிரிச்சிருந்தேனா, அதுக்கு கீழ இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்கிறாரு. நிரோஜன் சுரேஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன கேட்டிருக்காரு, ப்ரோ விருச்சிக ராசிக்காரங்கன்னா அ எப்பதான் நல்ல காலம் வரும்? ஜூன் 2ல இருந்து 9ல குரு வருதாம். சனி பெயர்ச்சியும் நல்லா இருக்கு. பட்டு அந்த நல்ல காலம் எப்பதான் வரும்? ஜூன்ல இருந்து லைஃபே மாறும்னு நெனச்சா, மேவ விட ஜூன் மோசமா இருக்கும் போலயே. அது எப்படின்னா, அதான் ஒரே பாட்டுல அம்பானி ஆகணுங்கிறது தான் இது ஆசை. என்ன நெனைக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. வாழ்ற வாழ்க்கை எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் நாம எடுத்தர்றோம். அ எல்லாத்துக்கும் சாமி ஒரு காரணம். இந்த கிரகங்களினுடைய சுழற்சி, அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு அதிர்வலைகள் எல்லாம் ஒரு காரணம் அப்படிங்கிறத நம்ம சொன்னாலுமே, ஐயா அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய முடிவு உன்றது தானே. நீ தானய்யா முடிவு எடுத்த அப்படின்னு கேட்டா, நம்ம அத மட்டும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறோம் பாருங்களேன். எப்ப மாறும், எப்ப மாறும்ன்னு கேட்குறோம். ஜூன் 2ல வந்து குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார்ன்னு சொன்னோன்னே, ஜூன் 1ஆம் தேதியே இந்த கேள்வி. என்ன ஜூன்ல வராருன்னு சொன்னாங்க. எனக்கு இன்னும் மாற்றம் எப்படி நடக்கும்? இது என்ன மேஜிக்கா உண்மையாலுமே? ஒரு ஒரு செயல் நடக்குது. நான் இது முன்னாடியே நெறைய தடவ சொல்லியிருக்கேன். நான் இன்னைக்கு நோய் உர்றேன் அப்படின்னு சொன்னா, நான் நல்லா இருந்தேன்னு சொல்லக்கூடிய காலத்திலிருந்து நோயுறுவதற்கு நடுவுல ஒரு கால அளவுன்னு ஒண்ணு இருக்கும். இந்த நடுவால இருந்த கால அளவுல இந்த உடல் என்ன பண்ணும்னா, "டேய் இப்படி ஆகுதுடா, இப்படி ஆகுதுடா, இப்படி ஆகுதுடான்னு" ஒவ்வொரு குறிகள் காட்டிக்கிட்டே இருக்கும். அங்க வலிக்கும், இங்க வலிக்கும், ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும். இதெல்லாம் குறி காட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம பூராத்தையும் இக்னோர் பண்ணிருவோம். அந்த நோய் வந்ததற்கு அப்புறம் என்ன சொல்லுவோம்? "எனக்கு ஏன்டா இப்படி வந்தது? எனக்கு இந்த சாமி கையூட்டுருச்சே" அப்படின்ட்டு. சாமி 4 வார்த்தை நறுக்குன்னு நாக்க புடிங்கிற மாரி கேள்வி கேட்கிறதாக இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? இத்தன குறி காட்டுனனே, உனக்கு அறிவில்லையான்னு சாமி கேட்கும். இல்லையே நான் என்ன பண்றது? இப்ப என்னைய காப்பாத்து. காப்பாத்துறேன். அப்படின்னு சொல்லிட்டு, அது முற்படுதுன்னு வச்சுக்குமே. இப்போ இப்ப இங்க தான் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். நல்லா இருந்தோம், மோசமாயிட்டோம். அதுக்கு நடுவுல ஒரு டிரான்சிஷன் பீரியடுன்னு ஒண்ணு இருந்தது. நல்லா இருந்ததுலருந்து மோசமாகறக்கு. இப்ப இந்த மோசமாயிட்டேன். நான் உன்கூட பேசிட்டேன். இங்க பாரு, நீ எனக்கு நல்லதெல்லாம் பண்ணுவியாம்மா? பண்றியா இல்லையா? சரிடா, பண்றேன்டா. பண்ணு. அப்படின்னு நம்ம நிக்கிறோம்னு பாத்துக்கங்க. இந்த மோசத்திலிருந்து நல்லதுக்கு உண்டான ஒரு டிரான்சிஷன் பீரியட நம்ம ஒத்துக்கிறதே இல்ல. நல்லதிலிருந்து மோசத்துக்கு ஒரு டிரான்சிஷன் பீரியட கண்டுக்கல. மோசத்திலிருந்து நல்லதுக்கு ஒண்ணு டிரான்சிஷன் பீரியட ஒத்துக்கல. இப்ப பிரச்சனை யாரு பண்றது? சாமி பண்ணுதா? கிரகங்கள் பண்ணுதா? இல்ல நாம பண்றோமா? இங்க யார் உண்மையாலுமே பிரச்சனையா இருக்கா? நம்மன்னு நம்ம என்னைக்குமே ஒத்துக்கவே மாட்டோம். அது என்னமோ 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆச்சாம்ல்ல. எனக்கு ஏன் இன்னும் நல்லது நடக்கல? ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? அப்படிங்கிற மாரி நான் கேட்க மாட்டேன். நான் ஏன் போய் உங்கள வாடா போடாங்கிற நான் சொல்ல மாட்டேன் அப்படி. சாமி கேட்கும் பாவம். அதனால அப்படியெல்லாம் வாழ்க்கை மாறாது. சரிங்களா? அப்படி வாழ்க்கை மாறுறதா இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், எல்லாருமே ஒரு ஓவர் நைட்ல எல்லாருமே வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆயிரலாம். அந்த நல்ல நேரம் வரும்போது, ஓவர் நைட்ல ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆயிருவான். அதே மோசமான நாள் வரும்போது, ஓவர் நைட்ல ஒருத்தன் குடிசெவரா போயிருவான். அப்படியெல்லாம் நடக்காது. சரிங்களா? அப்படி வாழ்க்கையெல்லாம் தடாலடியாலாம் சினிமால தான் மாறும். நெஜத்துலலாம் மாறாது. அப்படி ஒருத்தனுக்கு அத்தி பூத்தாப்புல அப்படியுமே நடக்காதுங்கிறேன் நான். ஏன்னா, இது நான் முன்னாடி கேள்விக்கு சொன்ன மாரி தான். வாழ்க்கைங்கிறது ஒரு செயின் ரியாக்ஷன். ஒண்ணு நடந்து, ஒண்ணு நடந்து, ஒண்ணு நடந்துன்னு வந்துகிட்டே இருக்கும். அந்த காலம் கூடும் பொழுது அந்த நல்லதெல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி குடுக்கும். ஆனா, அத அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு ரணம் இருக்கணும். அந்த நேரத்தில கூட அந்த நல்லதை அவன் அனுபவிப்பதற்குண்டான நல்ல அறிவு இருந்தா மட்டும் தான் அத அனுபவிப்பான். இல்லன்னா தட்டி விட்டு போயிருவான். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? ஒரு ஏழை இருந்தானாம்.
சரிங்களா? ஒரு ஏழை இருந்தானாம். அந்த ஏழை வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்ல. அவன யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. காசு பணம் இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஒரு ஏழை இருந்தானாம். அதே ஊர்ல ஒரு பெரும் செல்வந்தன் இருந்தானாம். சரிங்களா? இந்த பெரும் செல்வந்தனுக்கு மேலும், 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 மேலும் செல்வம் குவிந்த வண்ணமாகவே இருக்கு. இந்த ஏழைக்கோ ஒத்த காசு தங்க மாட்டேங்குது. அப்ப இது மேல இருந்து இந்த நிகழ்வ அப்படியே தாயார் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்வதி தேவி அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு மனசு தாங்கல. தாய் உள்ளமாச்சே. ஐயோ! மகன் இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு, நேரா சாமிகிட்ட போயி, "ஆ சாமி, இந்த மாதிரி உங்களுடைய பக்தனாச்சே, அவன் கஷ்டப்படுறானே, நீங்க வந்து பார்த்துட்டே இப்படி இருக்கிறீங்களே, இது நியாயம் இல்லையா? இது வந்து அநியாயம் இல்லையா? இப்படி பண்ணக்கூடாதுல்ல. அவன காப்பாத்துங்கன்னோனே." சாமி அப்படி பொறுமையா, "தேவி, இன்னும் அவனுக்கு அதற்குண்டான காலம் வரல. பொறுமையா இரு. இப்ப அவனுக்கு நீ எது குடுத்தாலும் அவனுக்கு அது சென்று சேராது. அவனுக்கு ஒட்டாது. நீ பொறுமையா இரு. அந்த காலம் கனியும் பொழுது எல்லாம் நடக்கும். காலம் கனியறதுக்குள்ள அவன் செத்து போயிட்டான்னா என்ன பண்றது? ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. அதுதான் அவனுக்கு நிகழ்வுன்னா, அதுதான் நடந்தாகும். வேற வழி இல்ல." அப்படின்னு அதெல்லாம் இல்ல. நீங்க அது குடுத்தே ஆகணும். "இல்ல தேவி, அது குடுத்து பயன் இல்ல. நீங்க குடுக்கலைன்னா நானே குடுப்பேன். பார்க்கலாம் பார்க்குறீங்களா?" "சரி குடு" அப்படின்ருவாரு. "வா பார்ப்போம். வா குடு, நீ குடு. உனக்கு நீ ஏன் லைவ்ல பார்த்தா தான் திருந்துவேனே. வா குடு" அப்படின்னு. அந்த அம்மா என்ன பண்ணும்? ஒரு பொற்கிழி. உள்ள பூரா தங்க காசு. 10 பைசாக்கு வழி இல்லாதவன்கிட்ட தங்க காசு. அது எவ்வளோ? ஒரு மூட்டை பொற்கிழி. அவன் இப்படியே தலைய குத்திட்டே நடந்து வந்துட்டே இருக்கான். அவன் முன்னாடி அந்த பொற்கிழிய போட்டுரும் சாமி. சரிங்களா? அவன் அப்படியே ஏதோ நெனப்புல அப்படியே வந்து, அத கடந்து போயிருவான். சாமி ஒண்ணும் சொல்ல மாட்டார். ஈசனார் ஒண்ணும் சொல்ல மாட்டார். அப்படியே பார்த்துட்டே இருப்பார். தாய் இருந்துட்டு சாமிய பார்த்துட்டு, அவன் ஏதோ மனோநிலையில இது இருந்ததுனால அப்படியே கடந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னோனே, சரி ஓகே. திருப்பி அதை எடுத்து மறுபடியும் ஒரு தடவ அவன் கண்ணு முன்னாடி போகும். அவன் அப்படியே இத்தனைக்கும் தலைய குத்திட்டே தான் வருவான். வந்து அப்பவும் பார்த்தா, அப்பவும் 2வது தடவையும் கடந்து போயிருவான். சாமி அப்படியே லேசா சிரிச்சுட்டு அப்படியே பார்ப்பார். தாயாருக்கு, "இவன் என்னடா இவன் அறிவு கெட்டவனா இருப்பான் போல இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல சாமி, இப்ப பாருங்க அவனுக்கு கண்டிப்பா நடந்தே தீரும் பாருங்கன்னு." கரெக்ட்டா அவன் நடந்து வரும்போது, அவன் முன்னாடியே பொத்துன்னு விழுகுற மாரி சாமி போடும். அவன் நெனச்சேன், "இது என்ன கருமத்த? சும்மா வந்து என் கண்ணு முன்னாடியே இருந்துகிட்டே இருக்குன்னு" எட்டி ஒரு எத்து அந்த பொற்கிழிய. அது நேரா எங்க போகும்? அந்த ஊர்ல ஒரு செல்வந்தன் இருந்தான்னு சொன்னேன். அவன் கால்லயே போய் விழுகும். அந்த "இது என்னடா இது?" அப்படின்னு சொல்லி அந்த செல்வந்தன் பிரிச்சு பார்த்தா உள்ள பொற்கிழி. அவன் என்ன பண்ணுவான், "சாமி, உன்னுடைய அருள் இப்படி ஒரு அருளா? நான் இப்படி நடந்து தான் வந்துகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இப்படி காசு குடுத்து உதவுறீங்களே சாமி, ரொம்ப நன்றி சாமி." அப்படின்னு சொல்லி அவன் உழுந்து உழுந்து வணங்கிட்டு, கோயிலுக்கு போயி ஒரு சிறு பகுதிய சாமிக்கு செலுத்திட்டு அவன் அவன் போல சந்தோஷத்துல அவன் போயிருவான். சாமி இப்படி பார்ப்பாரு தாய. சாமி இப்படி பார்க்கும். சரிதான், நீங்க சொன்னது சரிதான். ஒருத்தனுக்கு எண்ணெய தேய்ச்சுட்டு நிலத்துல புரண்டாலும், ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுங்கிற மாதிரி, அவனுக்கு நேரம் அவ்வளோதான். அவன் முன்னாடி 1 இல்ல 3 தடவ வாய்ப்ப ஏற்படுத்தி குடுத்தும், அது என்னன்னு பார்க்கறக்கு கூட புத்தி வேலை செய்யல பார்த்தீங்கள்ல. இப்படித்தான் கிரகங்கள் வேலை செய்யும். சரிங்களா? அது வாய்ப்புகளை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும். நாம அத வந்து உணர்றோமாங்கிறது தான் இருக்கு. 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கிறதுனால மட்டும் நமக்கு மாற்றம் ஏற்பட்டுற போறதில்ல. அதை நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறது அடுத்தது இருக்கு. ஆனா, இதுக்கு மட்டும் நம்ம ஒப்புக்கொள்ளவே மாட்டோம். இப்படி சொல்லிட்டோம்னு வச்சுக்கங்களேன், "நீ என்னடா ஜோசியரன் ஏதாவது ஒண்ணு சொன்னா சப்பக்கட்டு கட்டுறேன்னு" நம்மளையே திருப்பி கேள்வி கேட்பா. "டேய் நான் சப்பக்கட்டு கட்டலடா. நான் சப்பக்கட்டு கட்டல. இதுதான் நிதர்சனம்னு சொல்றேன். இப்படி ஒரு நல்லது நடக்கப் போகுது. அந்த நல்லதை ஏற்புடையதாக நீ ஏற்றுக்கொள்வதற்குண்டான மனோநிலையை வளர்த்திக்கோ. வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகள நீ தான் தேர்ந்தெடுத்துக்கணும். மோசமான சூழல்ல இருந்து நல்ல சூழல் மாறுவதற்காக நிறைய வாய்ப்புகள் வரும். இந்த வாய்ப்புகள தேர்ந்தெடுத்துக்கிட்டேன்னா தான் நீ நல்ல இடத்துக்கு போவ. அப்படியே மேஜிக் மாரி அடடடட ராஸ்குட்டி வாடா! அப்படியேன்னு சொல்லி கொண்டு போயெல்லாம் யாரும் அப்புறம் எதுக்கு நீ பொறந்த? அவங்களே எல்லாம் பொம்மை மாரி உன்னை தூக்கி தூக்கி கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, இங்க என்ன உனக்கு சுதந்திரம் என்ன இருக்கு? ஃப்ரீ வில் கேட்ட வார்த்தை வேற. ஃப்ரீ வில், யூனிவர்ஸ். சுதந்திரங்கிறது ஃப்ரீ வில் ஆயிப்போச்சு. கடவுளுங்கிறது யூனிவர்ஸ் ஆயிப்போச்சு. சக்திங்கிறது எனர்ஜி ஆயிப்போச்சு. இல்ல, கேட்ட வரம் கிடைக்குங்கிறது இப்ப மேனிஃபெஸ்டேஷன் ஆயிப்போச்சு. வார்த்தைகள மட்டும் புதுசு புதுசா ஏதேதோ எல்லாம் ஆங்கில வார்த்தைகளா போட்டுக்கிறீங்க. பழைய வார்த்தைகள் சொன்னா நம்மள மூட நம்பிக்கைன்றீங்க. இல்லையா? இன்னொரு கூட்டம் அறிவியல்ங்கிற பேர்ல இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. அதனால கிரக மாறுதல்கள் நல்ல பலனை எல்லாம் குடுக்க தான் செய்யும். அத அனுபவிக்கிறதற்கு உண்டான ரோணம் நமக்கு இருக்கான்னு முதல்ல நமக்கு தெரியணும். அப்டின்னா என்ன? அறிவு நமக்கு இருக்கான்னு தெரியணும். ஏன்னா, நெறைய பேர பார்த்துருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. நெறைய பேர் பார்த்துருக்கேன். சரியான மாற்றம் வேணும்னு நினைக்கும்போது, அந்த மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு, மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான சூழல் ஏற்படும்போது, அந்த சூழலை மறுத்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு.
நல்ல காலம் என்ன பண்ணும்? குடுத்தேன் அனுபவிக்கல என்ன பண்ணேன்? அத என்ன பண்ணும்? ஸோ அதனால கிரகங்களையோ, இல்ல அந்த கிரகங்களை படித்து ஒரு காரியம் நடக்கும்னு சொல்லுபவர்களையோ குறை பேசி பயனில்லை. இப்படி போறது, இப்படி போகணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? 2ஆம் தேதி கிரகம் வருதுன்னா, 1ஆம் தேதி எனக்கு மாற்றம் தெரிஞ்சிருக்கணும்னு நம்ம பேசக்கூடாது. அப்படியெல்லாம் நடக்காது. இந்த மாற்றம் ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல நடக்கும். இந்த டிரான்சிஷன்ங்கிறது வந்து நான் மோசத்திலிருந்து நல்லதிலிருந்து மோசத்துக்கு வரும்பொழுது குறிகள் காட்டிக்கொண்டே வந்த மாதிரி மோசமாகறேன்னு, இந்த மோசத்திலிருந்து நான் நல்லதுக்கு போம்பொழுது, நல்லபடி போவதற்கு குறிகள் காட்டிக்கிட்டே வரும். அந்த இடத்துல நான் திருந்தணும். இங்க திருந்தாததுனால தான் நான் மோசத்துக்கு போயிட்டேன். மோசத்திலிருந்து நல்லதுக்கு போம்போது நல்ல குறிகள் வரும். இங்கேயும் நான் திருந்தல அப்படின்னு சொன்னா, நான் நல்லதுக்கு போமாட்டேன். ஸோ, புரிஞ்சு நடந்துக்க வேண்டியது அவசியம். சும்மா வந்து குறை பேசி புலம்புறதுல அவசியம் இல்லை. இது ஒரு வார்த்தையும் சொல்றேன். விருச்சிக ராசி போல் ஒரு உன்னதமான கருமத்தை கழிக்கிறதுக்காக ஒரு ஒரு பிறப்பெடுக்கக்கூடிய அந்த ஒரு ராசிங்கிறது கிடையவே கிடையாது. அதனுடைய பலம் இன்னைக்கு நெறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. தேடி படிச்சு பாருங்க தெரியும். ஸோ, இன்னும் நெறைய கேள்விகள் இருக்கு. எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும் போல இருக்கு பேசி பேசி. அடுத்து ஒரு குறுகிய காணொளியில சந்திப்போம். நிறைய கேள்விகள அப்படி ஒவ்வொன்னா பார்த்துட்டே வரலாம். ஸோ, இதான் இன்னைக்கு உண்டான செய்தி. புடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த காணொளியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க தண்டபாணி. நன்றி.